ஆண்டு முழுதும் ராஜா கர்த்தர் நன்மைகளாக என் வாழ்க்கையில் நிரப்புனதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா கர்த்தாவே. நன்றி தகப்பனே அப்பா. கூடவே இருப்பவரே ராஜா கர்த்தாவே, விலகிடாதவரே ராஜா கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை போற்றுகின்றோம் ராஜா, உம்மை உயர்த்துகின்றோம் அப்பா கர்த்தாவே. Glory Jesus, we humble in your presence Father. சபையில் நாங்கள் தரைமட்டமாக தாழ்த்திக்கிறோம் அப்பா கர்த்தாவே. நீர் ஒருவரே பெருகணும் அப்பா கர்த்தாவே. நீரை உயரணும் அப்பா கர்த்தாவே. உன் நாமம் உயரணும் ராஜா கர்த்தாவே. சகல ஜாதிகள் மத்தியிலே ராஜா கர்த்தாவே உன் நாமம் உயரணும் ராஜா கர்த்தாவே. ஆசீர்வதிக்கிற தேவாதி தேவனே உம்மை நன்றி செலுத்துகிறோம் ராஜா கர்த்தாவே. நீ சொன்ன வார்த்தை காப்பாற்றுகிற தேவன் ராஜா. நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். க்ளோரி ஜீசஸ். வானம் பூமி அலைந்தாலும் உன் வார்த்தைகள் மாறாதவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. க்ளோரி ஜீசஸ். நன்மைகளாக நிரப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வி தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். வி கிவ் யூ பிரேஸ் லார்ட் ஃபாதர். நன்றி நன்றி ராஜா. எங்களை அதிகமாக நேசிக்கிற பரமபிதாவே ராஜா, இந்த நாளை ஆஸ்வதிச்சு வழிநடத்துறதுக்காக நன்றி ராஜா. வந்திருக்க ஒவ்வொருத்தையும் நீர் ஆஸ்வதிச்சு வழிநடத்தும் ராஜா கர்த்தாவே. இதோ அப்பா கர்த்தாவே, இந்த நேரத்தில் ராஜா கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம் இங்கே இருப்பதற்காக ராஜா கர்த்தாவே. இதோ ராஜா கர்த்தாவே, நாங்கள் சபையோடு அனைவரும் தரை மட்டுமாக நாங்கள் தாழ்த்திக்கிறோம் ராஜா கர்த்தாவே. நீர் உயரணும் அப்பா கர்த்தாவே. எங்கள் மத்தியில் நீர் உலாவி கொண்டிருக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா கர்த்தாவே. நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. வந்திருக்க ஒவ்வொருத்தையும் நீ ஆசீர்வதிச்சு உயர்த்தும் ராஜா கர்த்தாவே. தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஆராதனையை நீ ஆஸ்வதிச்சு வழி நடத்தும் அப்பா கர்த்தாவே. நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். க்ளோரி ஜீசஸ். நன்றி ராஜா. உம்மை ஆராதிக்கின்றோம். தேங்க்யூ லார்ட். நன்றி ராஜா. வி வர்ஷிப் யூ லார்ட். வி வர்ஷிப் யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். வி கிவ் யூ பிரேசஸ். நன்றி ராஜா கர்த்தாவே. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை வாழ்த்துகிறோம் ராஜா. உம்மை வணங்குகிறோம் அப்பா கர்த்தாவே. நன்மைகளின் நாயகனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா கர்த்தாவே. எஸ் லார்ட். எஸ் ஜீசஸ். க்ளோரி ஜீசஸ். க்ளோரி ஃபாதர். நன்றி ராஜா கர்த்தாவே. க்ளோரி ஜீசஸ். சபையோடு அனைவரும் எழுந்த வண்ணமாக உற்சாகத்தோடு இந்த பாடலை பாடுவோமாக. ஆண்டவர் வாக்கு கொடுத்தவர். அவர் சொன்ன வாக்கை இன்றைக்குமே அவர் நிறைவேற்றுற தேவனாக இருக்கிறார். ஆமென். விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுவோமா. தேங்க்யூ ஜீசஸ். வி கிவ் யூ பிரேசஸ் ஃபாதர். Thank you Lord. நன்றி ராஜா. Thank you Jesus. உற்சாகத்தோடும் கைகளை தட்டி பாடுவோமாக. தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தம் அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுகின்ற தேவனாக இருக்கிறார். Thank you Lord. நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்தரில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்தடை துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. சொல்லுமாக. நீ சொல்லே அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லே கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் நேசருக்கு. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. Thank you Lord. நன்றி ராஜா. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எஸ். நீர் பாய்ச்சி காப்பாற்றுவீரே. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன் கைவிட மாற்றேன் என்றே. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன் கைவிட மாற்றேன் என்றே. நான் வருந்திடும் அறிகுறி தோன்றுமோ வாய்க்காலாய் வருபவரே. நான் வருந்திடும் அறிகுறி தோன்றுமோ வாய்க்காலாய்
துணையாய் வருபவரே. சொல்லுமாக ஆராதனை ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்னதை செய்யும் அளவு கைவிட மாட்டேன் என்று. சொன்னதை செய்யும் அளவு கைவிட மாட்டேன் என்று. இந்த இஸ்ரவேலாக்கி தேசத்தை தலையாக்கினீ. இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தை தலையாக்கினீ. கை சொல்லுமா ஆராதனை ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. வார்த்தையின் நிறைவேற்றும் இயேசுவுக்கே. Yes Lord. ஆராதனை ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. இயேசுவுக்கே பூர்வத்தை அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீர். பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீர். ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரகுபோத்தை எனக்கு தந்தீர். ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரகுபோத்தை எனக்கு தந்தி. கையில் வச்சு சொல்லுவாங்க ஆராதனை ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்னதை செய்யும் அளவு சொல்லுமாக கைவிட மாட்டேன் என்று. அவர் சொன்னதை செய்யும் அளவரும் எந்த ஸ்தானத்திலும் கைவிட மாட்டேன் என்று சொன்னவரை மாட்டேன் என்று. இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தை தலையாக்கினீ. இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தை தலையாக்கினீ. சொல்லுமாக ஆராதனை ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசு. Yes Lord. ரபஷகரபரதி ஓரி அங்கர கரபரி அங்கரே குரியகதி வலிகி திஷியந்தோரோரோரோரோ. ஆராதனை ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு. சொல்லுமாக ஆராதனை. எல்லா துதிகளும் மத்தியில உமக்கே சொந்தவர். உன்ன சொல்லை காவோ கரபரி அந்தோரே இக்கரபரி அகரி பிஷியந்தர ஓரி அகரகரி அந்தரே இத்திரியவகியா சுந்தரோரோரோரோ. ஆராதனை ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆண்டவருக்கு ஒரு பலத்தை கருத்தை கொடுப்போமாக. அவர் வானம் பூமி அலைந்தாலும் வார்த்தைகள் மாறாதவர். அமே thank you Jesus. ஓ கரபரப ஷரதிரே. ஓ நந்தி ராஜா நந்தி ராஜா. பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீர். பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீர். சொல்லுமா ஒரு மனிதனும் தடுக்க முடியாத ரகுபோத்தை எனக்கு தந்தீர். ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரகுபோத்தை எனக்கு தந்தீர். கைகளை ஊட்டி சொல்லுமா ஆராதனை
சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, வார்த்தைகள் நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, வார்த்தைகள் நிறைவேற்றும் இயேசுவுக்கே. நன்றி ராஜா. Thank you Jesus, thank you Father, we give you praises Lord. நன்றி ராஜா. ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக தந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா. சேனைகளுக்கு கர்த்தர் பரிசுத்தரே உமக்கு நன்றி ராஜா. சபையோடு உம்மை போற்றி புகழ தேடி வந்திருக்கிறோம் ராஜா கர்த்தாவே. Glory Jesus, உம் பிரசன்னத்தை நாட வந்திருக்கிறோம் ராஜா கர்த்தாவே. எங்கள் மத்தியில் இறங்கும் அப்பா கர்த்தாவே, நீர் இறங்கும் அப்பா கர்த்தாவே. Glory Father, we give you praises Lord Father. நன்றி ராஜா. Thank you Jesus. நன்றி ராஜா. வாழ்த்துகிறோம் அப்பா கர்த்தாவே. ஆண்டவரே போற்றுகின்றோம். ஹalleluya 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 ஹalleluya
உலக ஜனத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க வந்தவரே. சுமந்து தீர்க்க வந்தவரே. தேவாட்டு குட்டியான ஏசையா உம்மை தொழுகிறோம். தேவாட்டு குட்டியான ஏசையா உம்மை தொழுகிறோம். உண்மை போற்றி புகழ தேடி வந்தோம். உண்மை மகிமைப்படுத்த கூடி வந்தோம். உம்மை வந்திருக்கிறோம் ராஜா, உம்மை மகிமைப்படுத்த ஒவ்வொரு நாளும் ராஜா வந்தோம். ஹalleluya 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 ஹalleluya. கரபரியாந்தோரே அத்திரேத ஓ ஷபபபபரியாந்தோரே அத்தரபரே இக்கரியாந்தோரே அச்சிக்கபரியாந்தரா. ஹalleluya ஹalleluya. சத்திய தீரே போதிக்கிற சத்திய தீரே நடத்துகிற சத்தியத்தையே போதிக்கிற சத்தியத்திலே நடத்துகிற சத்தியாவியே தேற்றலவாரே பரிசுத்தாவியே தொழுகிறோம். பரிசுத்தாவியே தொழுகிறோம். உம்மை போற்றி புகழ தேடி வந்தோம். உம்மை மகிமைப்படுத்த கூடி வந்தோம். உம்மை போற்றி புகழ தேடி வந்தோம். உம்மை மகிமைப்படுத்த கூடி வந்தோம். கைகளை வைத்து சொல்லுமாக. ஹalleluya 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 ஹalleluya. துதிகள் மத்தியில் அசைவாடும் தூயவரே எங்கள் நாயகரே. துதிகள் மத்தியில் அசைவாடும் எங்கள் நாயகரே. சொல்லுமாக சபையோரே. ஒன்றில் ஒன்றாய் இருப்பவரே முழு மனதாய் தொழுகிறோம். ஒன்றில் ஒன்றாய் இருப்பவரே முழு மனதாய் தொழுகிறோம். உண்மை போற்றி புகழ தேடி வந்தோம். உண்மை மகிமைப்படுத்த கூடி வந்தோம். உண்மை போற்றி புகழ தேடி வந்தோம். உண்மை மகிமைப்படுத்த கூடி வந்தோம். பரலோகத்துக்கு நேராக ஹalleluya ஹalleluya. உலகமரியாந்தோரே ஹalleluya ஹalleluya. ஓரபரியாந்தரே உக்கரபரியா கரபரியாந்தோரோ ஹalleluya. Lord ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓரரரரபரியா சிரியாந்தோரே உக்கரபபபபபப இந்தன கரபியாந்தோரோ ரோரோரோரோ உரியா கரியாந்தர மரபிரே. ஓ ரிடி பபபபரியாந்தரே சுரியாந்தர யாந்தர பரபரபப சிரியாந்தோரோ உக்கரபரியாந்தோரோ. ஹalleluya ஹalleluya ஹalleluya.
சத்தியத்தீரே போதிக்கிற சத்தியத்தீரே வளர்த்துகிற வரவேற்புமாக லெட்ஸ் வெல்கம் ஹிம் சத்திய ஆவியே தேற்றலவாளரே பரிசுத்தாவியே தொழுகிறோம் சத்திய ஆவியே தேற்றலவாளரே பரிசுத்தாவியே தொழுகிறோம் உண்மை போற்றி புகழ தேடி வந்தோம் உண்மை மகிமை படுத்த கூடி வந்தோம் உண்மை போற்றி புகழ தேடி வந்தோம் உண்மை மகிமை படுத்த கூடி வந்தோம் Yes Lord Father Hallelujah 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 Oh Baba Baba Riyandara Hallelujah 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 Thank you, Jesus. துதிகள் மத்தியில் வாசம் செய்கின்றவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. Thank you Lord. We give you praises Lord Father. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. உம்மை உயர்த்துகிறோம் ராஜா கர்த்தாவே. மூன்றில் மூன்றாக இருப்பவரே உம்மை முழு மனதோடு தொழுதுகிறோம் ராஜா. Thank you Jesus. ஓ ஷகரபாரியா தொரோரோரோரோரோ நன்றி ராஜா. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா கர்த்தாவே. உம்மை வாழ்த்துகிறோம். Thank you Jesus. நன்றி ராஜா. Thank you Lord. We worship you Lord. Oh shaka baba bariya tararararare indarararabiya karabariya barashitiri நன்றி ராஜா. எல்லாத்தையும் செய்து முடித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா கர்த்தாவே. எங்களுக்காக ராஜா கர்த்தாவே நீ எல்லாத்தையும் செய்து முடித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா எனக்காகவே யாவையும் செய்து முடித்தார் அவரே என் ராஜாவே. குற்றம் கூட அவர் மன்னித்தன்னை வாழ
கடைசி வரை கரை சேர்த்திடுவே. காண்கின்ற தெய்வம் நீரே, கடைசி வரை கரை சேர்த்திடுவே. ஆராதனை என் ராஜாவுக்கே மனதார செலுத்திடுவே. ஆராதனை என் இயேசுவுக்கே நன்றியோடு செலுத்திடுவேன். ஆராதனை ஆராதனை என் ராஜாவுக்கே மனதார செலுத்திடுவேன். ஆராதனை என் இயேசுவுக்கே நன்றியோடு செலுத்திடுவேன். வல்லமை நிறைந்த இயேசுநாதா, வாழ்த்தி வணங்குவேன் உம் நாமத்தை. வேறொரு நாமம் இல்லை பணிந்திடவே. விண்ணகம் போற்றும் தெய்வம் நீரே. வல்லமை நிறைந்த இயேசுநாதா, வாழ்த்தி வணங்குவேன் உம் நாமத்தை. வேறொரு நாமம் இல்லை பணிந்திடவே. விண்ணகம் போற்றும் தெய்வம் நீரே. வல்லவர் நீர்தானையா, வாழும் வரை உம்மை தொழுதிடுவேன். வல்லவர் நீர்தானையா, வாழும் வரை உம்மை தொழுதிடுவேன். கைகளை வைத்து ஆராதனை என் ராஜாவுக்கே. Yes, Lord. உக்கரபரியாந்தோ யாக்கரப. மனதார ஸ்தலத்திலுருவத உரியாந்திர கரபபபரியாந்தரே. ஆராதனை என் இயேசுவுக்கே நன்றியோடு செலுத்திடுவேன். நன்றி ராஜா. ஆராதனை என் ராஜாவுக்கே மனதார செலுத்திடுவேன். நன்றி ராஜாரே. ஆராதனை ஓ சகரபபபரியாந்தரே. இந்தரரரரரபரியாக்கரபரியாந்தரே. உலகில் வாழும் நாட்களெல்லாம் உன்னோடு இருப்பேன் என்றவரே. உயர்ந்த அடைக்கலமானவரே, உன்னதரே என்றும் உயர்ந்தவரே. உலகில் வாழும் நாட்களெல்லாம் உன்னோடு இருப்பேன் என்றவரே. உயர்ந்த அடைக்கலமானவரே, உன்னதரே என்றும் உயர்ந்தவரே. கைகளை வைத்து கிருபை நிறைந்தவரே, கிறிஸ்து இயேசுவின் தஞ்சமே. கிருபை நிறைந்தவரே, கிறிஸ்து இயேசுவின் தஞ்சமே. ஆராதனை என் ராஜாவுக்கே மனதார செலுத்திடுவேன். ஆராதனை நன்றியோடு செலுத்திடுவேன். ஆராதனை என் ராஜாவுக்கே மனதார செலுத்திடுவேன். ஆராதனை நன்றியோடு செலுத்திடுவேன். எனக்காகவே யாவையும் அவரே. என் குற்றங்கள் குறைகள் குற்றம் குறையாவும்
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம். எனக்காகவே யாவையும் அவரே. குற்றம் குறையாவும் அவரே. கரங்களை உயர்த்தி அவர் ஆராதிப்போம். ஆராதனை என் ராஜாவுக்கே மனதார ஆராதனை நன்றியோடு செலுத்திடுவே என் ராஜாவுக்கே ஆராதனை. சபையோர் யாவரும் பாடுமா? கர்த்தர் செய்த நன்மைகளை இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் செய்த அவரிடம் நன்மை பெற்றவர்கள் கர்த்தர் செய்த எவ்வளவு நன்மைகள். ஆத்துமாவே என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே அவர் செய்த நன்மைகளை நினைப்போமா? இந்த ஆண்டு முழுவதும் அவர் செய்த நன்மைகள் உள்ளத்தோடு அப்படி நன்றி சொல்லுமா? கர்த்தர் செய்த ஒரு நாளும் என்னில் அடங்காத நன்மைகள். கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த கிருபை இரக்கங்களால் மணி மூடி சூற்றுகிறார். கிருபை இரக்கங்களால் மணி மூடி சூற்றுகிறார். வாழ்நாளில் அதனால கர்த்தர் செய்த எவ்வளவு நன்மைகள், எவ்வளவு நன்மைகள். கர்த்தர் செய்த அவர் நல்லவராக இருப்பதனால் கர்த்தர் செய்த செய்த நன்மைகள் என்றாரே. நீர் செய்த நன்மைகள் எவ்வளவோ என்றாரே. ஐயா, இந்த வருடம் முழுவதும் என்றாரே, நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி ராஜா.
ஐயா, இந்த இறுதி ஞாயிற்றுக்கிழமைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. நன்றி உள்ளத்தோடு ராஜா, நீர் செய்த நன்மைகளுக்கு நன்றி உள்ளத்தோடு வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஐயா, எங்கள் குடும்பங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி ராஜா. எங்கள் பிள்ளைகளுக்காக செய்த நன்மைகளுக்காக நன்றி ராஜா. ஐயா, எந்த இடத்துல தோத்து போய் நின்றோமோ ஆண்டவரே அப்பா, அங்கே வெற்றி தந்ததுக்காக நன்றி ராஜா. ஐயா, கரம் பிடித்து நடத்துறதுக்காக நன்றி ராஜா. கிருபையினால நிரப்படுறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. இரக்கங்களால் ஆண்டவரே அப்பா எங்களை நிரப்படுறதுக்காக நன்றி ராஜா. நீர் நல்லவராக இருக்கிறீர் ராஜா, நீர் நல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்படியே அவரோட பிரசன்னத்துல கொஞ்ச நேரம் இருப்போமா? அப்படியே அவரோட பிரசன்னத்துல இருப்போமா? நம்ம சிந்தனை அப்படியே அவர் பக்கமா திருப்போமா? நம்ம சிந்தனை அவர் பக்கமா திருப்போமா? Thank you, Jesus. Rafa, Elohim, Shaddai, Jireh, Adonai, உம்மை வெளிப்படுத்துவே. அவர் நாமங்களை சொல்லுவோம். யாவே Rafa, Elohim, Shaddai, Jireh, Adonai, உம்மை வெளிப்படுத்துவே. யாவே, சபையோர் யாவரும் சொல்லுமா? பாடுமா? Shaddai, Jireh, Adonai, உம்மை வெளிப்படுத்துவே. Yeshua,
உமது வல்லமை உமது மகிமை என்றென்றும் உமது ராஜ்யம் ராஜ்யம் உமது வல்லமை என்றென்றும் உமது ஆமென் ராஜ்யம் உமது வல்லமை உமது மகிமை என்றென்றும் உமது இயேசுவா Yahweh, Rapha, Elohim, Shaddai, Yireh, Adonai, உம்மை வெளிப்படுத்துவேன். Yahweh, Rapha, Shaddai, Yireh, Adonai, உம்மை வெளிப்படுத்துவேன். Yeshua, 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 Lord, I worship you. I worship you. Lord, I worship you. I worship you. For your name is holy. Holy, oh Lord. நீரே பரிசுத்தர், நீரே பரிசுத்தர், பரிசுத்தர் தெய்வமே. நீரே பரிசுத்தர், நீரே பரிசுத்தர், பரிசுத்தர் தெய்வமே. நீரே பரிசுத்தர், நீரே பரிசுத்தர், பரிசுத்தர் தெய்வமே. Lord, I worship you. Lord, I worship. அவரை துதிப்போமா? I worship you. Lord, I worship you, Lord. For your name is holy, holy, oh Lord. For your name is holy, holy, oh Lord. நீரே பரிசுத்தர், நீரே பரிசுத்தர் தெய்வமே. நீரே பரிசுத்தர் தெய்வமே.
தேவமே. துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் முற்றிலும் பரிசுத்தராக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் முற்றிலும் பரிசுத்தராக இருக்கிறீர் ஐயா. நீர் முற்றிலும் பரிசுத்தராக இருக்கிறீர் ராஜா. நீர் நல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, thank you Jesus, we worship you. எல்லாமே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நீங்கள் அமர்றதுக்கு முன்பதாக குறைஞ்சபட்சம் ஒரு 5 பேர்கிட்ட போயிட்டு கரங்களை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். வெல்கம் டு த லாஸ்ட் சண்டேன்னு சொல்லுங்க. வெல்கம் டு த லாஸ்ட் சண்டே. இன்னைக்கு தான் கடைசி சண்டே. Amen. சரி, வெல்கம் டு த லாஸ்ட் சண்டே ஆஃப் த இயர். இந்த வருஷத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்திருக்கீங்க. ப்ளீஸ் பி சீட்டட். அமருவோம். கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பத்தனம் தாவீதின் தேவன் நமக்காய். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பத்தனம் தாவீதின் தேவன் நமக்காய். முன் சென்றாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே, முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுங்க. தேவ கிருபை, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை துதித்து அல்லேலூயா என்றால் பரிபோம். அவரை அவரை அல்லேலூயா என்றால் பரி. நெருக்கப்பட்டும் நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டும் கர்த்தர் அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர். அவர் நல்லவர். அக்கினி சோதனை, அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தோண்ணில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தண்ணீர் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே என்றென்றைக்கும் உள்ள பாதுகாத்தார். காரிருள் காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியா. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியா.
என்னை நடத்தினார் அவர் கிருபை என்னை நடத்தினார் அவர் கிருபை. ஆமென் 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 ஆமென். அவரோட கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென். ஆண்டவருக்கு ஒரு பெரிய கை தட்டு கொடுப்போமா? அவர் கிருபையும் இரக்கமும் என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென். அவர் தயவு என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென் ஆமென் ஆமென். இன்னைக்குள்ள நம்ம தெய்வ செய்திக்கு நாம் செல்வோம். இந்த வாரம் கடைசி வாரம் இந்த சண்டே வந்து கடைசி சண்டே இந்த வருஷத்தில். அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதிய ஆண்டுக்குள்ளார காலடி எடுத்து வச்சுருவோம். புதிய ஆண்டுக்குள். ஆமென். இந்த புதிய ஆண்டுக்குள்ள நம்ம செல்லும் பொழுது 2026 bring Jesus along with you. இயேசுவை உங்களோட கொண்டு போங்க. ஆமென். நீங்கள் 2026குள்ளார கால் எடுத்து வைக்கும்போது இயேசுவோடைய கரத்தை பிடிச்சிக்கிட்டே நீங்கள் 2026குள்ளார போங்க. இன்வைட் ஜீசஸ். அதுதான் இன்றைக்கி உள்ள வேத வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம், தியானிக்க போகிறோம். ஆமென். இன்வைட் ஜீசஸ். இயேசுவை வர வைக்கிறது, உங்கள் வாழ்க்கையில் வர வைக்கிறது, உங்கள் பிஸ்னஸில் வர வைக்கிறது, உங்கள் பிள்ளைங்களோட வாழ்க்கையில் வர வைக்கிறது, உங்கள் வியாதிக்குள்ளார வர வைக்கிறது, உங்கள் கஷ்டத்துக்குள்ளார வர வைக்கிறது, உங்கள் பிரச்சனைக்குள்ளார வர வைக்கிறது, உங்களுடைய கேள்விகளுக்குள்ளார வர வைக்கிறது. இயேசுவை வர வைங்க. பக்கத்து ஆள்கிட்ட பார்த்து சொல்லுங்கள், இயேசுவை வர வைங்க. அவரை நீங்கள் இன்வைட் பண்ணணும். நீங்கள் இன்வைட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, ஒருத்தவங்களை வீட்டுக்கு கூப்பிட்றோம், என்ன செய்வோம்? வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு என்ன செய்வோம்? சாப்பாடு ஆக்குவீங்க. அது முடிஞ்சு வீடு கந்தர கோலத்தில் இருந்தால் பரவாயில்லையா? கந்தர கோலத்தில் இருந்துச்சுன்னா, அசிங்கமாக இருந்துச்சுன்னா வீடு ஓகேவா? என்ன பண்ணுவோம்? சுத்தம் பண்ணுவோம், வாசனை அடித்து வைப்போம். ஏன்? வீட்டுக்கு விசிட்டர்ஸ் வராங்க. சாதாரண ஒரு மனுஷனுக்கே அப்படி செய்கிறோம். இந்த உள்ளத்தில் தங்கிறதுக்கு இயேசு வராரு, அவரை வர வைக்கிறோம். அப்போ நம்ம இருதயத்தை எப்படிலாம் ஆயத்தப்படுத்த வேண்டியது இருக்குது? நம்ம இருதயத்தை எவ்வளோலாம் நம்ம ஆயத்தப்படுத்தி சுத்திகரித்து வாசம் வைத்து ஆண்டவர் வந்து வாசம் செய்வதற்காக நம்ம ஆயத்தப்படுத்தணுமா இல்லையா? ஆமென். 2026 அதுதான் நம்ம செய்ய போகிறோம். காலடி எடுத்து வைக்கும்போது, ஆண்டவரே நீர் என்னோட வர போறீர் ஐயா 2025ஓட வந்துட்டீங்க, ஆனால் இங்கே முடியாது. நீர் என்னை கரம் விட்டதில்லை, என்னை உங்கள் கரத்தை என்னை விட்டு நீங்கள் எடுத்ததில்லை. ஆனால் நான் உங்களை நிறையா தடவை விட்டுருக்கேன் ஐயா, நிறையா தடவை உங்கள் கையை விட்டு நான் ஓடி இருக்கேன். அதனால இந்த முறை இல்லை, இந்த முறை அந்த மிஸ்டேக் நான் திருப்பி செய்ய போகிறதில்ல. உங்கள் கரத்தை நான் பிடிச்சிக்கிட்டே தான் 2024க்குள்ளார கால் எடுத்து வைக்க போகிறேன். என்னை மன்னிச்சிருங்க, என் தொண்டை வந்து கொஞ்சம் பேடாக இருக்குது, சளியாக இருக்குது. ஆனாலும் கேட்டால் சரியா? ஆண்டவர் கழுதையே வச்சு பேசுகிறாரு, என்னை வச்சு பேச மாட்டாரா? ஆமென். கழுதையை பயன்படுத்தின தேவன் என்னையும் பயன்படுத்துவார். ஆமென். ஸோ அந்த கால வேளையில் கூடயும் ஆண்டவரை உங்கள் வாழ்க்கைக்குள்ளார வர வைக்கிறது. when you invite Jesus into 2026 what happens? என்னென்னலாம் நடக்குது? ஓகே, நம்ம பார்ப்போம். இதுக்கு ஒரு ரொம்ப அழகான ஒரு உதாரணம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உடன்படிக்கையின் பெட்டி. எத்தனை பேருக்கு உடன்படிக்கையின் பெட்டி பற்றி தெரியும்? தெரிலன்னா நான் சொல்லிடுறேங்க. உடன்படிக்கை பெட்டி வந்து தேவனுடைய ஒரு பெட்டிக்குள்ளார அதில் பார்த்தீங்கன்னா அது மூடி இருக்கிறது செருபீம். சரியா? அப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி எங்கெங்கெல்லாம் போதோ அந்த இடம்லாம் ஆசீர்வாதமாக இருக்குமா? உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போகிறதுக்கு லேவியர்களை தேவன் தெரிந்து கொண்டார். அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அது ரொம்ப ரொம்ப ஸ்பிரிச்சுவலானது, ரொம்ப ரொம்ப சேக்ரெட். தமிழ் என்ன சொல்லுவாங்க? இங்கிலீஷ் வார்த்தை சேக்ரெட். என்ன வார்த்தை வர மாட்டேங்குது தமிழில்? ரொம்ப பரிசுத்தமானதுன்னு சொல்லலாம். பரிசுத்தத்திலே ரொம்ப பரிசுத்தமான ஒரு விஷயம். ஸோ இந்த உடன்படிக்கையை யாரும் ஈஸியாக தொற்ற முடியாது. ஊசான்னு ஒருத்த கை வச்சான், அந்த கை அது உழுவுதுன்னு சொல்லிட்டு அவன் கையை வச்சான், அவன் அங்கேயே உழுந்து செத்து போயிட்டான். ஆனால் அந்த நாளில் தாவீது என்ன பண்ணிட்டார்னா, இது வந்து ரொம்ப நீட்டு கதை, நான் ரொம்ப நீட்டு கதை சொல்லணும்னா நீங்கள் முதல் போய் வேதத்தை வாசிங்க. சரியா? இங்கே நான் கதை சொல்ல வரல, நீங்கள் வீட்டில் போய் அதை வாசித்து தெரிஞ்சுங்க உடன்படிக்கை பெட்டினா என்னன்னு. இந்த உடன்படிக்கை பெட்டியை இஸ்ரேலுக்குள்ளார கொண்டு வர்றதுக்காக தாவீது ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற வேலை தான் இந்த லேவியர்கள் தூக்கிட்டு வராங்களாம். இந்த உடன்படிக்கை பெட்டி வந்துருக்கும் போது தான் அது விழ பார்த்துச்சு. விழ பார்க்கும்பொழுது இந்த ஊசான்றவன் என்ன செஞ்சானா, போய் கையை வச்சு தாங்கினானா. ஆண்டவர் அவனை உடனே அடிச்சு போட்டார். ஏன்னா அது ரொம்ப பரிசுத்தமான ஒரு விஷயம், சும்மா யாரும் கை வச்சிட முடியாது பாருங்க. அப்போ தாவீதுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஆண்டவர் கோபமாக இருக்கிறார் போல இருக்கு, இது நம்ம இடத்துக்கு வரக்கூடாது, இப்போ வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வாசிங்க ஒரு வசனத்தை. 2 சாமுவேல்
6வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. இந்த வசனம் வசனம் வாசிக்கிறது தான் மியூசிஷியனுடைய டைம்லைன். ஸ்டேஜ்லேருந்து ரகசியமாக ஓடிடுவாங்க. ஏற்கனவே நான் பண்ணதுனால எனக்கு தெரியும். கரெக்டா? ஃபஸ்ட்டு பாஸ்கரட் சொல்லுவார், வாசிங்கன்னு சொல்லுவாருங்க. நான் அண்ணன் குமார், மைக், அண்ணன் கேவின், கீழே உள்ள கடையில் இருப்போம், டீ கடையில். தலையில் விருது பார்க்கும்போது நாங்கள் இருக்க மாட்டோம். அப்பா பிரசங்கம் பண்ணும்போது வேறு, அப்பா பிரசங்கம் பண்ணும்போது அங்கே பாஸ்கரன் பின்னாடி நிற்பார். ஸோ வழியில் தடை பண்ணிடுவார். ஆமேனா? ஓகே, வாசிங்க. அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத்தோமின் வீட்டிலே கொண்டு போய் ஓபேத் ஏதோம் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். தொடர்ந்து வாசி. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். எத்தனை மாதம்? 3 மாதம் ஓபேத் ஏதோமோட வீட்டில் வச்சிருந்தாங்களாம். ஏன்னா தாவீதுக்கு பயம் வந்துருச்சு, ஆண்டவர் அடிச்சிருவாரு, ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் செத்துட்டான் தொட்டு. அப்போ தாவீது என்ன செஞ்சாருன்னா, அங்கே இருக்கிற ஓபேத் ஏதோம் என்ற வீட்டில் நீ வெய் அந்த உடன்படிக்கை பெட்டியே, அது அங்கே இருக்கட்டும், நாங்கள் இங்கே ஆயத்தப்படுத்துகிறோம். ஆண்டவர் கோவப்படாத நேரத்தில் ஆண்டவர் காம் டவுன் பண்ண பிறகு நம்ம இந்த பெட்டியை கொண்டு வரலான்னு திட்டம் கொண்டாரு. இந்த 3 மாதம் இந்த உடன்படிக்கை பெட்டி அந்த மனுஷனோட வீட்டில் இருந்த உடனே என்ன நடந்துச்சுன்னா, அவன் வீட்டில் ஆசீர்வாதமாக இருந்தாங்கன்னா, அவன் வீட்டில் பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு, அவன் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, அவன் கையெட்டு செய்கிற எல்லா வேலையும் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. 11 வசிச்சிட்டிங்களாமா? தொடர்ந்து 12 வாசிங்க. தேவனுடைய பெட்டியை நிமித்தம் கர்த்தர் ஓபேத்-ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. தாவீது ராஜாக்கு, நீங்க எங்க கேப் போடுற பாரு, கேட்டா தமிழ் ஸ்கூல். தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது, தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டுச்சு. அதாவது ராஜா கிட்ட வந்து சொல்றாங்களா, இந்த ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் இந்த 3 மாசம் இருந்தக்கையோட எல்லாமே அவன் இருக்கிற அவனோட எல்லா சகலமும் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சான். அப்புறம் தான் தாவீது ராஜா என்ன செய்யறாரு, வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். அதாவது தேசத்துக்கு கொண்டு வரான். இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஓபேத் ஏதோமுடைய வீடு தான் நம்மளோட உள்ளம். உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், தேவன் உங்களோட செய்ததான உடன்படிக்கை. ஆண்டவர் எத்தனை பேருக்கு உடன்படிக்கை கொடுத்திருக்கிறாரு? ஓகே, உங்களுக்கு தெரியலன்னா நான் சொல்கிறேன். உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரா, அது ஒரு உடன்படிக்கை. உங்களுக்கு சுகத்தை தருவேன்னு சொன்னாரா, அது ஒரு உடன்படிக்கை. உங்களை எப்பொழுதுமே வர்ஷிக்க பண்ணுவார்னு சொன்னாரா, அது ஒரு உடன்படிக்கை. உங்களுக்கு உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், உங்கள் சந்ததி ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரா, அது ஒரு உடன்படிக்கை. அப்போ இந்த உடன்படிக்கையானது உங்கள் உள்ளத்தில் இருக்கும் பொழுது அதுக்கு ஒரு தனி வல்லமை உண்டு. ஆண்டவரோட ஒரு உடன்படிக்கையில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இங்கே பாருங்க, நீங்கள் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் விட்டு எவ்வளோ தூரம் ஓடினாலும் சரி, அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் மாற மாட்டார். ஏன்னா இது வந்துட்டு ஆண்டவர் உங்களை ஜட்ஜ் பண்ணல. ஆண்டவர் உங்களை ஜட்ஜ் பண்ணல என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவர் உங்களுடைய பரிசுத்தத்தை வச்சு அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கறதில்ல. அந்த மாதிரி கொடுத்தாருன்னா அவர் கடவுளுடைய அந்த அந்த கடவுள் தெய்வத்துவத்தை அவர் இழந்துருவார். அவர் மனுஷனாக மாறிடுவார்ல. அவர் மனுஷன், மனம் மாறுறதுக்கு அவர் மனுஷன் அல்ல. அப்ப கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார்னா ஆசீர்வதிப்பாரு. புரியுதுங்களாங்க? அப்ப உங்க உள்ளமானது ஓபேத் ஏதோமுடைய வீடாக மாற வேண்டும். இது ஏன் நான் உங்ககிட்ட இதுல இருந்து ஸ்டார்ட் பண்றேன்னா, முதலாவது நம்ம பார்க்க போறது தேவனுடைய பிரசனத்தை 2026க்குள்ளார நம்ம கொண்டு போக போறோம். ஆண்டவருடைய பிரசனம் பலமுறை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். பிரசனம்னா என்ன அர்த்தம்? இருக்கிறது தான் பிரசனம். ஓகே, இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஸ்லைட்ஸ் கிடையாது. நான் ஸ்லைட்ஸ் ஆயத்தப்படுத்தலை, என்னால் உடம்பு சரியில்லாமல் இருந்தேன். அதனால் நல்லா நோட்ஸ் எடுத்துங்க, சரியா? யார் யார் மைண்டில் ஏற்றிக்க முடியுமோ மைண்டில் ஏற்றிங்க, சரியா? ஓகே, தேவனுடைய பிரசனம் என்று சொல்லும்போது என்ன அர்த்தம்னா, தேவன் அங்கே இருக்கிற இடம் வந்து பிரசனம் என்ற அர்த்தம். இப்போ நான் இங்கே இருக்கிறேன், என்னோட பிரசனம் இங்கே இருக்குது. நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, உங்களோட பிரசனம் இருக்குது. சபைக்கு வராதவங்க என்ன நடந்துருச்சுன்னா, அவங்க பிரசனம் இங்கே இல்லை, அவங்க வரல, இங்கே பிரசனம் இல்லை. அப்போ தேவனுடைய பிரசனத்தை நீங்கள் 2026க்குள்ளார கொண்டு போகணுன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பயணிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளார பயணிக்கும் பொழுது தான் என்ன நடக்குதுன்னா, 2026க்குள்ளார அவருடைய பிரசனத்தோடு நீங்கள் ஸ்டெப் இன் பண்ண போகிறீங்க.
2026 பரிசுத்த ஆவியானவரோட பிரசன்னத்தோட நீங்க உள்ள ஸ்டெப் இன் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி பார்த்தீங்கன்னா, அவருடைய அது உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடம் எல்லாமே தேவன் அங்க இருக்கிறார் என்று அர்த்தம். இந்த உடன்படிக்கை பெட்டி எங்கெங்கெல்லாம் இருந்துச்சோ அங்க தேவன் இருக்கிறார் என்று சொல்லி தானே அர்த்தம். அப்ப அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவத்தை கடவுள் கொடுத்திருந்தது போல தான் அவருடைய பிரசன்னத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்க வேண்டும். மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம், உலகத்தின் கடைசி வரைக்கும், சகல நாட்களிலும் நான் உங்களுடன் கூட இருக்கிறேன் என்றார். நான் உங்களுடன் கூடனே இருக்கிறேன் என்று தேவன் சொல்கிறார். அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுவார். ஒரு உடன்படிக்கை செஞ்சிருக்கிறார்னா நிச்சயமா அதன்படி அவர் செய்வார். அப்ப 2026க்குள்ளார நீங்க அவரோட பிரசன்னத்தோட செல்லும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அவர் உங்க கூட இருப்பேன் என்று சொன்னதான அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். 2026 அவர் உங்களோட இருக்கும் பொழுது என்ன கேட்டீங்கன்னா, அவர் உங்களோட இருந்தால் மற்றதெல்லாம் எதுவுமே முக்கியம் கிடையாது. உங்க கவலைகள் எல்லாம் முக்கியம் கிடையாது. நீங்க எந்த இடத்துல சுகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ அது முக்கியம் கிடையாது. உங்கள் பிள்ளைங்களோட வாழ்க்கை முக்கியம் கிடையாது. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம்னு சொல்கிறேன். முக்கியம் கிடையாதுன்னா என்னென்னா, இது பெருசே இல்லை, அதான் கர்த்தர் என்னோட இருக்கிறாரு, அவர் பார்த்துக்கொள்வார். நான் பல தடவை இதை சொல்லியிருக்கிறேன். உங்கள் தலையில் இருக்கிற முடியை எண்ணி வச்சிருக்கிறாரு. உங்களுக்கே தெரியாத விஷயம், உங்களை பற்றி உங்களுக்கே தெரியாத விஷயத்தை அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார், நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். அப்போ அவர் உங்களை நன்கு அறிந்து வைத்திருக்கிறது போல தான் உங்கள் பிள்ளைகளையும் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். அப்போ அவங்க பிள்ளைங்க, உங்கள் அடுத்த சந்ததி, பேர பிள்ளைங்க, அந்த பேர பிள்ளைங்களோட பிள்ளைங்க, இது யாவற்றையும் தேவன் பார்த்துக்கொள்வார். ஏன்னா அவர் இருக்கிற இடத்துல அங்கே அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார், அங்கே அவர் பலத்தை தருகிற தேவனாக இருக்கிறார், அங்கே ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார், அங்கே சுகத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். அதனால 2026க்குள்ளார ஆண்டவரே நான் உங்கள் கருத்தை பிடிச்சிக்கிட்டே உள்ள போகிறேன் ஐயா, உமது பிரசனத்தை நான் உள்ளே கொண்டு போகிறேன் ஆண்டவரே. அப்பா 2026 ஆண்டவரே அப்பா உமது பிரசங்கம் உமது சமூகத்திலேருந்து அப்படியே நான் கால எடுத்து வைக்கும்போது ஐயா நீர் என் கூட வரணும் ஐயா, என்னோட இந்த பயணத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் ஐயான்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் கொண்டவர்களாக நம்ம மாறணும். அந்த எண்ணத்தோடு தான் நம்ம இந்த வருஷத்தை நம்ம கடக்க வேண்டும். ஆமென். 2வது, அவருடைய வாக்கு தத்தங்களை 2026க்குள்ளார நம்ம கொண்டு போக போகிறோம். அவருடைய ப்ராமிசஸ் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. ஒரே ஒரு ஆள் தான் ஆமேன் சொல்லிக்கோங்க. ஆம் என்றும் ஆமேன் என்றும். ஆமேன் என்னங்க அர்த்தம்? அப்படியே நடக்கட்டும். ஆமேன், ஆமா அப்படின்னா அப்படியே நடக்கட்டும். சரி, அப்ப ஆண்டவருடைய வாக்கு மறுபடியும் வாசிமா. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி, தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம், தேவனுடைய வாக்கு தத்தங்கள் யாவற்றும் நம்ம சொன்னல, ஆசீர்வாதம், சுகம், பலன், சந்தோஷம், நிம்மதி, எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம், இது எல்லாமே அவரோட வாக்கு தத்தங்கள். இதுதான் அவர் கொடுத்த உடன்படிக்கை. இதோட தான் நீங்க 2026க்குள்ளார பூர போகிறீங்க. அப்ப பூந்த பிறகு இயேசு கிறிஸ்துவுக்குள். நல்லா புதுசா வந்திருக்கிறவங்க நல்லா கேளுங்க. இதான் புதுசா 2-3 வாட்டி வந்திருக்கீங்க. நீங்க இயேசுவை நம்பினாலே போதுங்க, இந்த உடன்படிக்கை எல்லாமே உங்க கூடயே வரும். பெரிய விஷயம் கிடையாது. இயேசு உங்க மனசார நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க தற்செயலா மேபி இதை நீங்க கேட்டிருப்பீங்க, மேபி எங்களோட ரீல்ஸில் இதை போட்டிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு தான் அந்த நல்ல செய்தி நான் சொல்கிறேன். இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கன்ஃபார்ம், அது பின்தொடர்ந்து வரும். அவர் கொடுக்கறதான சுகம் உங்களுக்கு கன்ஃபார்ம், அது உங்களோட வருகிறது. அவர் கொடுக்கறதான பேலன்ஸ், சந்தோஷம், நிம்மதி எல்லாமே அவர் என்னென்ன வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்கிறாரோ மனசார நீங்கள் இயேசு ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உங்கள் கூடயே பயணித்து வருமா. 2026 தேவனுடைய பிரசனம் உங்க கூட வரும். அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் உங்க கூட வரும். அவர் கொடுத்ததான எல்லா ப்ராமிசஸும் உங்க கூட சேர்ந்தே அது வரும். நீங்க இயேசு உங்க மனசார ஏற்றுக்கொள்ளும் போது வேற பெருசா நீங்க ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க. மதம் மாறுறதுக்கு இது ஒரு மதமே கிடையாது. நீங்க மனசு தான் மாறணும். இயேசுவ தெய்வம் என்று சொல்லி மனசார நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா இது எல்லாமே தேவன் உங்களுக்கு கொடுப்பார்.
இங்கே உட்காந்து ஆமேன்னு சொல்கிறாங்களா, அவங்க சும்மா சொல்லலை. தேவனை ஃபர்ஸ்ட் கிளாஸாக ருசித்து பார்த்ததுனால தான் நாவிலேருந்து அந்த துதி ஓயலை. ஃபர்ஸ்ட் கிளாஸாக ருசித்து பார்த்துருக்காங்க. டாப் பெஸ்ட் சாப்பாடு எப்படி சாப்பிட்டா எப்படி நம்ம எவ்வளோ நல்லா. கார்டன் ரெம்சின்னு சொல்லி ஒரு ஃபேமஸான ஒரு குக் இருக்கார். அவரோட ரெஸ்டாரண்ட்டுக்கு எனக்கு போகிறதுக்கு ஒரு வாட்டி ஒரு வவுச்சர் எங்கள் அக்காவும் மாமாவும் வாங்கி கொடுத்தாங்க என்னுடைய 40th பர்த்டேக்கு. இது வந்து சாதாரணமாக நம்ம பார்க்குற சாப்பாடு கிடையாது, ரொம்ப விலை உயர்ந்த உணவு. அதில் ஒவ்வொரு ஐட்டமும் வந்து ஸ்பெஷலாக தான் வந்து செய்வாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேக் கேட்டிங்கன்னா அது பக்கத்துலேயே வந்து அந்த ஷெஃப் பக்கத்தில் அழகாக வெட்டி அதை அழகாக அடுத்து கத்தியில் வச்சு அழகாக வச்சு மேலே அந்த சாஸ்லாம் ஊற்றி பக்கத்தில் நின்று சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணி சாப்பாடு நல்லா இருக்கான்னு கேட்டு. அதில் லாப்ஸ்டர்னு ஒன்று இருக்குது. எத்தனை பேருக்கு லாப்ஸ்டர்னு என்ன தெரியுங்க? பார்த்துருப்பீங்க. அது என் ஒய்ஃப் கேட்டாங்க லாப்ஸ்டர். அது வந்து இறங்கின கையோட ஒரு மாதிரி தீஞ்ச வாடை அடிச்சிச்சு. என்னடா தீஞ்ச வாடை அடிக்கிற, தீச்சிட்டானோ அப்படின்னு நினச்சேன். அந்த லாப்ஸ்டரில் ஒரு கரண்டி விட்டு அள்ளுறோம், அந்த சீஸோட மிக்ஸ் பண்ணி அது அப்படியே க்ரீம் மாதிரி வந்துச்சுங்க. ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி எடுத்து வாயில் வைக்கிற ஒவ்வொரு கரண்டியும் அவ்வளோ ருசி. என்னால் அது வார்த்தையில் வர்ணிக்க முடியல, அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. இவ்வளோ டேஸ்ட்டாக சமைக்க முடியுமா அப்படின்னு அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த லாப்ஸ்டர் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நான் சாப்பிட்டது வந்து பீஃப் வெலிங்டன் சொல்லி அது ஸ்பெஷலாக செய்வாங்க. அது வந்து ஒரு பேஸ்ட்ரி மாதிரி, ஒரு நீங்கள் நினைக்கிற கறிப்பாப் கிடையாது, அது அந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கும். ஆனால் உள்ள நிறைய லேயர்ஸ், அதுக்கு நடுவில் ஒரு பீஃப் இருக்கும். அது மேலே அவங்க அழகாக அந்த சாஸ் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ ருசி. பில் எவ்வளோ திரும்பாங்க? டிசர்ட்டோடு சேர்த்து 1000 வெள்ளிங்க. எனக்கு என்ன, நானா கட்டினேன்? எனக்காகவே யாவையும் செய்து முடித்தா அவரே மாமனே. இப்படி தான் உட்காந்துருக்கு. அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. திருப்பி போய் சாப்பிட்ற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை, பரவாயில்ல. ஆனால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். ஆண்டவரே ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஏன்னா இந்த ஷெஃப் வந்து நான் எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப பார்ப்பேன், அவரோட குக்கிங் ஸ்டைல் பார்த்து தான் நான் சமைக்க பார்ப்பேன். நான் வீட்டில் ஏதாச்சும் செஞ்சேன்னா கார்டன் ரெம்சி ஸ்டைலில் தான் செய்வேன். இன்றைக்கி போய் யூடியூப்பில் தேடி பாருங்கள் கார்டன் ரெம்சி, சரியா? இன்னொருத்தர் இருக்கார் சால்பீனு, பார்த்துருக்கீங்களா? உப்பு இப்படி போடுவார். அவர் வந்து டுபாக்கூர் பாட்டி, அவருக்கு ஒரு விஷயமும் தெரியாது. அவர் இறச்சி விட்டுருவார், சரியா? இவர் வந்து உண்மையாகவே ஷெஃப்க்கு படிச்சுட்டு வந்தவர். முந்தானத்துக்கு எனக்கு எங்கள் அக்காவுக்கு எங்கள் அப்பாக்கெல்லாம் ஒரு வாக்குவாதம். எங்கள் அப்பா சொன்னார், உனக்கு கோழி ரோஸ்ட் பண்ணவே தெரிலன்னு எங்கள் அக்காவை பார்த்து சொன்னார். உனக்கு ரோஸ்ட் பண்ணவே தெரில, ரோஸ்ட்னா நான் தான் கரெக்டாக செய்வேன்னு. எத்தனை பேர் பாச தீமத்திலியோட ரோஸ்ட் சாப்பிட்ருக்கீங்க? எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். அப்போ உலகத்திலே இதான் பெஸ்ட்டுன்னு சொன்னார். இதுதான் உண்மையான, இதுதான் முறைன்னு சொன்னார். இப்போ நான் சொன்னேன், நீங்கள் எப்படி சொன்னீங்க? யார் ஜட்ஜ் பண்ணா இது உங்களை? எப்படி நீங்கள் இந்த முடிவுக்கு வந்தீங்க இதுதான் பெஸ்ட்டுன்னு? உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லுங்க, உலகத்திலே பெஸ்ட்டுன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னேன். உடனே இல்லைடா நிறைய பேர் பார்த்து சாப்பிட்டு சொல்லியிருக்காங்க நல்லா இருக்குன்னு. எங்கள் அங்கிள் ஒருத்தர் இருக்கார் ஆஸ்திரேலியாவிலேருந்து, அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லிட்டாரு, ஆச்சு இது ரொம்ப நல்லா இருக்கு ஆச்சு, இது அப்புறம் வேறு டேஸ்ட், உலகத்தில் இந்த மாதிரி ரோஸ்ட் சிக்கன் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவர் 4 ஊருக்கு போனதுனால அவர் சொன்னது தான் இப்போ ரேட் ஆகிடுச்சு. அப்போ இவங்க ஆழ்ந்த மனசில் யாரோ புந்து இந்த ரோஸ்ட் சிக்கன் தான் இந்த பெஸ்ட் இந்த வேர்ல்டுன்னு சொல்லி வச்சுட்டாங்க. இதனால எங்களுக்குள்ளார ஒரு வாக்குவாதம் வந்து எங்கள் குடும்பத்தில் ஃபேமிலி கேதரிங்னு சொல்கிறத காட்டிலும் ஃபைட் கேதரிங் தான் கூட நடக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை முன்னுக்கு இழுத்து கொண்டாந்து வச்சு அதில் சண்டை போட்டு சரி விடுங்க. டேஸ்ட் ருசிச்சு பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இது ஏன் நான் வந்து உணவு பற்றி இப்போ இப்படி சொல்கிறேன்னா, ருசிச்சு பார்க்க முடியும், உணவு தான் நம்ம ருசிச்சு பார்க்க முடியும். தேவனுடைய அன்பையும் கிருபையும் தயவையும் ருசிச்சு பார்த்ததுனால தான் இவங்க ஆமேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவர் செய்த நன்மைகளுக்கு நம்மளால திருப்பி வார்த்தையால் சொல்லி முடிக்க முடியாது நன்றிகளை. அது ஆமேன் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்குது, அல்லேலூயா மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு. பிராண்டன் லேக்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு சிங்கர் இருக்காரு. ஸோ ஐ த்ரோ அப் மை ஹேண்ட்ஸ் praise you again and again சொல்லி பாடுவார். அவர் ஒரு பாட்டு பாடி இருக்கிறாரு, கிராட்டிடியூட்னு சொல்லி. அவர் சொன்னார், என்னோட வார்த்தைகள் எல்லாமே ஷார்ட் தாண்டவரே, என்னோட வார்த்தைகள் எல்லாமே உங்களை வர்ணிக்க முடியாது ஐயா. என்கிட்ட இருக்கிறது எல்லாமே என்ன தெரியுமாண்டவரே, என் கரங்களை உயர்த்தி உண்மை மீண்டும் மீண்டும் என் நாவிலேருந்து ஹல்லேலூயான்னு மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும்னு சொல்லி பாடுவார். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பாட்டு. என்னோட முயற்சிகள் எல்லாமே ஃபெயிலியர் தாண்டவரே, ஆனால் நீர் எனக்கு வெற்றி தந்தீர் ஆண்டவரே. அதனால என்னால் நன்றி மட்டும்தான் சொல்ல முடியும், ஹல்லேலூயா மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும்னு.
என்ன கேட்டிங்கன்னா அதுதான் நம்மளுடைய தாரகமே. அதில் தான் நம்மளுடைய வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்கு. நம்மளால் நன்றி மட்டும்தான் சொல்ல முடியும். கொடுத்த ஆசீர்வாதம், கொடுத்த நல்ல வீடு, நல்ல குடும்பம், நல்ல வேலை, பிள்ளைகளோட ஆசீர்வாதம், பிள்ளைங்க படிப்பு, பிள்ளைகளோட சுகம், எவ்வளோ 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 எண்ணில் அடங்காத நன்மைகளை செய்து வந்து கொண்டு இருக்கிறார். அதனால 2026 நம்ம போகும்போது அவருடைய வாக்கு தத்தங்களை நம்ம கூட இழுத்துட்டே போகிறோம். அவர் சொன்ன ப்ராமிசஸை கூடயே எடுத்துகிட்டு போகிறோம். அவர் நமக்கு நிச்சயமாக சொன்னதை செய்து முடிப்பார். சில பேருக்கு ஓவர்லேப் பண்ணிருச்சு. சில பேருக்கு ஓவர்லேப்னா இன்னும் நடக்கலை. கர்த்தர் சொன்னது இன்னும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறல. சோர்ந்து போய் இன்னைக்கு காலையில் வந்திருக்கிறீங்க, சோர்ந்து போய் உட்காந்துருக்கிறீங்க, நடக்கலையே இன்னமும். அவருக்கு தெரியும் எப்போ செய்யணும்னு. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் எண்ணமும் உன்னுடைய எண்ணம் இல்லை. நான் செய்ய போகிற காரியத்தை நீ புரிஞ்சிக்க மாட்டேன். நான் எப்போ செய்ய போகிறேன்ற கூட உனக்கு தெரிய போகிறதில்ல. எனக்கு தெரியும் இந்த ஆசீர்வாதத்தை நீ எப்போ பெறணும்னு. ஏன்னா நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது நான் மகிமைப்படுவேன். நான் உனக்கு சீக்கிரமாக கொடுத்துட்டேன்னா நீ என்னை மறந்துடுவ. அதுக்கு ஒரு ஆமீன்னு சொல்லுங்க. கொடுக்காத கரங்களை ஊற்றி சொல்லுங்க, ஆண்டவரே கொடுக்காத ஆசீர்வாதத்துக்காக நன்றி. சில வேளையில் அவர் கொடுக்காம இருக்கிறது நல்லதுங்க. அப்ப அவருடைய வாக்கு தத்தங்களை எடுத்து நம்ம 2026 பூரணும். 2026 கால எடுத்து வைக்கும் பொழுது ஆண்டவரே உம்முடைய வாக்கு தத்தங்கள், உங்களுடைய ப்ராமிசஸ் ஆண்டவரே அப்பா வாழ்க்கையில நிறைவேறட்டும். மூன்றாவது காரியம், அவருடைய வல்லமையை 2026 நம்ம கொண்டு போக போறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இயேசு வல்லவர்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர்னால முடியாத காரியம் எதுவுமே இல்லை? அது என்ன பாட்டு ஒன்று வரும், தேவரே நீ சகலத்தை செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான யாரும் இல்லை. கரெக்டா? பாஸ்டர் ஜோவல் தாமஸ் வச்சப்படம் இல்லை, யாரும் ஒரு பாஸ்டர் ரொம்ப அருமையா, உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பாடுங்க. அவருக்கு ஈடு இணையே இல்லை. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் சகலத்தையும் தன் வார்த்தையால் சிருஷ்டித்தார். சொல்ல சொல்ல நடந்துச்சான். வானம் உண்டாக கடவுது ஆயிடுச்சு, பூமி உண்டாக கடவுது ஆயிடுச்சு, சமுத்திரம் பிரிஞ்சு போயிடுச்சு, மிருகங்கள் உண்டாயிடுச்சு, பறவைகள் உண்டாயிடுச்சு, சமுத்திரத்தில் இருக்கிற மீன்கள் உண்டாயிடுச்சு, மரச்செடி கொடிகள் சொன்ன கேட நடந்துருச்சு. ஆனால் உங்களையும் என்னையும் மட்டும்தான் பார்த்து ரசித்து மெதுவாக படைச்சி தன் கரங்கனால் படித்து தன் நாசிலேருந்து தன் சுவாசத்தை ஊதி நமக்கு உயிர் கொடுத்தார். ஏன் தெரியுமாங்க? பிகாஸ் யூ ஆர் ஸ்பெஷல், பிகாஸ் யூ பிலாங் டு ஹிம். அவருடைய சாயலில் உங்களை நம்ம படிச்சிருக்காரு. இயேசு எப்படி இருப்பார்? உங்கள் பக்கத்தில் உள்ளவங்க பாருங்கள், பக்கத்தில் ஆளை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இயேசு அப்படி தான் இருப்பார். யாருங்க சொன்னால் இந்த ஃபோட்டோவில் ஒருத்தர் இருப்பார், கையை வச்சு நிற்பார் அப்படி ஒரு ஆட்டுக்குட்டி தூக்கிட்டு, அவர் இயேசுவே கிடையாதுங்க, அது கற்பனை. இயேசு ரொம்ப அழகாக இருப்பார், கடவுள் ரொம்ப அழகாக இருப்பார். ஒரு பாட்டு கூட இருக்கலாம் கிறிஸ்டன், வெண்மையும் சிவப்பும் மாணவரே கண்கள் கவர்ந்திடும் அவரவரே, 10,000 சிறந்தவரே, அதிசயமானவர் அவர் பெயரே, இவரே என் ஆத்துமா. நேசரவர் என் நேசரவர், நேசரினில் அவிசேஷித்தவர், சோகமடைந்தே நேசமதான் நேசர. அவர் தலை மயிர்களும் கருகும் புறா வார்த்தை பாருங்க, மிஸ் ஆச்சு பாருங்க. ரொம்ப சுருளானவைகள்னு சொல்லி எவ்வளோ அழகாக அவளை வர்ணிச்சு அந்த பாடல். ரொம்ப அழகான கடவுளுங்க. அப்போ மற்றதெல்லாம் வார்த்தையால் தம் வல்லமையால் படைத்த தேவன் உங்களையும் என்னையும் மட்டும் ரொம்ப ஸ்பெஷலாக படைச்சிருக்காருன்னு வேதம் சொல்லுது. வேதத்தில் வர எல்லா வார்த்தையும் உண்மைங்க, அது மிஸ்ஸே ஆகாது. அது சொல்லியிருக்குதுன்னா நிச்சயமாக நடக்கும்.
அப்ப அதுல சொல்லப்பட்டதான படைப்பு பத்தி சொல்லும் பொழுது நம்மளை மட்டும்தான் அவர் ரொம்ப அருமையா படைச்சிருக்கிறாரு. யூ ஆர் ஃபியர்ஃபுல்லி அண்ட் வண்டர்ஃபுல்லி மேட்னு சொல்லி சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்குது. பயபக்தியோடும் உண்மையோடு நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோமா? ஆண்டவர் நம்மளை ரொம்ப அழகா படைச்சிருக்கிறாரு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, அவர் வல்லமையை சொல்லும் பொழுது, அதான் சொல்றேன், வார்த்தையால சொல்லியே நடக்கிறது தேவன். வார்த்தையால் அவர் சொன்னார். இயேசு சொன்னாரு, கடல் கிட்ட அகன்று போ, அமர்ந்து போ. காற்றுக்கிட்ட சொன்னார், கட்டளை இட்டாரு. பெருசா மேஜிக்லாம் செய்யலைங்க, வார்த்தை மட்டும்தாங்க. அதனால உங்க வாழ்க்கையில் அவர் பேசிட்டோம், அவரோட வார்த்தை உங்க வாழ்க்கையில் நிறைவேறட்டும். அந்த வல்லமையை 2026 கொண்டு போங்க. தேவனோட வல்லமையோட நீங்க உள்ள எடுத்து கால் எடுத்து வைங்க உள்ள. ஆமென். வாசிங்க ஒரு வசனத்தை, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 57வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் வாசிமா, கொஞ்சம் சத்தமா வாசி, கொஞ்சம் ஊமா வாசி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதுலயும் ஒரு பாடல் இருக்கு, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு. மறுபடியும் வாசிமா அந்த வசனத்தை, சூப்பரான வசனம்ல. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே. இது யாருனால நடக்குது? ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிறாரு, பிதா நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்கிறாரு. எப்படி ஜெயத்தை கொடுக்கிறாருன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, யார் யாரெல்லாம் இயேசு நம்புறீங்களோ, இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கைக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்மளுடைய படிப்புல ஜெயத்தை கொடுக்கிற தேவனுக்கு ஆமென். நம்ம வேலையில ஜெயத்தை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு சுகத்தை தர தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப அவர் நமக்கு கொடுக்கிறதான அந்த வல்லமை, ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். யாரை நீங்க நம்பும் போது, இயேசுவை நீங்க நம்பும் பொழுது அவருடைய வல்லமை உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். அவரோட மகத்துவங்கள் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். If you want to unlock the power of God in your life, you need to believe in Jesus. கடவுளோட வல்லமை உங்க வாழ்க்கையில நடக்கணும்னா நீங்க இயேசுவை நம்பணும். இன்னைக்கு கொஞ்ச நேரம் என்னோட பிரசங்கத்தில் முதலே சொல்ல வேண்டியது நான் மறந்துட்டேன். இன்னைக்கு நம்ம மத்தியில் பிரதர் சந்திரன் வந்திருக்காரு, பின்னாடி உட்காந்துருக்கிறாரு, பக்கத்தில் அவங்க அப்பா வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷம் அங்கிள் நீங்கள் வந்தது, வெரி ஹாப்பி டு see you. எனக்கு அவரை பார்த்தா எனக்கு பழைய ஞாபகம் வரும். முன்ன ஒரு சப்பாத்து போட்டுட்டு மனுஷன் ஜாகிங் போவார் பாருங்க, எவ்வளோ நேரம் ஓடுவார் எனக்கே தெரியாது. அவர் கூடலாம் நம்மளால் மேட்சே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அவரோட இது. ஒரு வாட்டி என்ன செஞ்சோம், நாங்களாம் யங்காக இருக்கும்போது அவர் கூட சேர்ந்து ஓடணும்னு சொல்லிட்டு புக்கித்திராமில் ஆரம்பித்தார். எங்கள் வீட்டுக்கிட்டேருந்து ஆரம்பித்தார். போய் எங்கே திரும்ப அங்கே சுற்றி வந்தார், ஸ்கூல் வழியாக இறங்கி சுற்றி இந்த ரோட்டு மெயின் ரோட்டு வழியாக ஓடி திருப்பி வந்து ஏறினார். எங்களை பாதியிலே நான் நுப்பாட்டி டெக்ஸி ஏறி வந்து வீட்டுக்கு சென்றேன். நம்மளாலப்பா முடியாதுப்பா, அப்படிப்பட்ட ஒரு ரன்னர். ஆமென். நம்ம மத்தியில் இருக்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷம். முடிஞ்ச பிறகு அவர்கிட்ட போய் கை கொடுத்து அவரை வாழ்த்துங்க. அவர் வந்திருக்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷம். ஆமென். ஆண்டவர் நம்மளுக்கு வல்லமையை தருகிற தேவனாக இருக்கிறார். அந்த வல்லமையோட இந்த ஜெயத்தோட தான் நம்ம 2026 கால் எடுத்து வைக்கணும். ஜெயமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா, அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. ஜெபமற்ற வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஜெபம் தான் ஜெயம். ஜெயம் வேணும்னா ஜெபம் இருக்கணும். நீங்கள் ஜெபிக்க தான் ஜெயம் வரும். நீங்கள் சில வேளை உங்கள் வாழ்க்கையில் தோத்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னா, எத்தனை பேருக்கு போஸ்ட்மார்ட்டம்னா என்னன்னு தெரியும்? என்னது? சொல்லுங்க. இல்லை, அங்கே தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. போஸ்ட்மார்ட்டம் என்று வெறும் பாடிக்கு மட்டும் இல்லை, அதாவது நம்ம இறந்த பிறகு போஸ்ட்மார்ட்டம், அது வெறும் போஸ்ட்மார்ட்டம் அது மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையும் போஸ்ட்மார்ட்டம் செய்யணும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இங்கே நடக்கிற எல்லா காரியங்களும், நம்ம சபையில் ஆராதனை நடக்கிற எல்லா காரியங்களும் போஸ்ட்மார்ட்டம் நடக்கும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஆராதனையில் வந்து கலந்துக்கிறீங்க, நீங்கள் பார்க்கும்போது நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இதில் இருக்குது. மியூசிக் வாசிக்கிற ஒரு குரூப் இருக்குது, மீடியா அந்த லிரிக்ஸ் போடுற ஒரு குரூப் இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஃபோன் எடுத்துகிட்டு உங்களை வீடியோ எடுப்பாங்க. அது சில பேருக்கு பிடிக்காது, பரவாயில்ல, வேறு வழி இல்லை, அதுக்கு ஒரு குரூப் இருக்குது. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு போஸ்ட்மார்ட்டம் இருக்குது. இந்த மீடியா மினிஸ்ட்ரியில் வேலை செய்கிறவங்களை பற்றி நான் கொஞ்சம் சொல்லிடுறேன், சரியா? கொஞ்சம் பிரசங்கத்தை விட்டு நான் கொஞ்சம் தூரம் போகிறேன், ஆனால் இது ரொம்ப முக்கியம். மீடியா மினிஸ்ட்ரி எதுக்குன்னு சொல்லி சில பேர் கேள்வி கேட்பாங்க. எதுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, எதுக்கு வீடியோ எடுக்கிறாங்க, ஏன் வந்து இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் தனிப்பட்ட ஒரு விஷயமாச்சு. உங்களுக்கு ஒரு விஷயம், நல்ல ஒரு செய்தியை சொல்கிறேன். இந்த சபையில் இந்த வருஷத்தில்
3 பேர் ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க இந்த மீடியா மினிஸ்ட்ரினால. 3 புதுசாக இவங்க தேவனை அறியாதவங்க நம்ம டிக்டாக்ல நம்மளுடைய பேஜை பார்த்துட்டு நம்மளோட ரீல்ஸை பார்த்துட்டு ஒரு பிள்ளை மெசேஜ் பண்ணிச்சு, அண்ணா இந்த சர்ச் எங்கே இருக்குது, நான் வரணும்னு ஆசைப்பட்றேன். அந்த பிள்ளை சர்ச்சுக்கு வந்துச்சு. இன்னொருத்தவங்க ஞானஸ்தானமே எடுத்துட்டாங்க, மகளும் அம்மாவும் ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. அதனால சொல்கிறேங்க, இதை நிறுத்த போகிறது கிடையாது. இது ஒரு ஊழியம், இந்த ஊழியம் முக்கியம். கொஞ்சம் புரிஞ்சு நம்மளும் புரிஞ்சு நடந்துக்குவோம். ஐ நோ ஹவ் இட் ஃபீல்ஸ். ஆனால் இதோட முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல. கர்த்தர் இது மூலயமா பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கார். 3 பேர் வந்திருக்காங்க சபைக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அது பெரிய விஷயம். யாருமே பார்க்காத ஒரு விஷயம், யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். இதுதான் மீடியாவோட இம்பேக்ட். நம்மளே ரீல்ஸ் பார்க்குறோமா? எத்தனை பேர் ரீல்ஸ் பார்ப்பீங்க? எத்தனை பேர் ரீல்ஸ் பார்த்த கூட ஐயோ அண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வேண்டாம், ரீல்ஸ் வேண்டாப்பா பார்க்குறீங்க தானே? கரெக்டாக இல்லையா? எத்தனை பேர் பாஸ்டர் ரீனுகுமாரோட ரீல்ஸ் பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கீங்க தானே? ஏன் பார்க்குறீங்க? நல்ல காரியத்தை சொல்கிறாரு, ஆண்டவரை பற்றி பேசுகிறாரு. அப்போ பேசுகிறாருன்னா யாரோ ஒரு ஆள் எடுத்திருப்பாங்க தானே வீடியோ. அது 10 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்குதா இல்லையா? அதனால மீடியா மினிஸ்ட்ரியும் ஆசீர்வதிங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, உலகம் இப்போ மீடியாவை தான் நம்பி இருக்குது. மீடியாவில் என்ன சர்க்குலேட் ஆகுதோ அதுதான் உலகம் நம்பிக்கிட்டு இருக்கு. சரிங்களாங்க? அதனால இந்த ஊழியம் முக்கியம். ஓகே, ஸோ அதை விட்டுரும். போஸ்ட்மார்ட்டம்னா என்ன அர்த்தம்னா, இங்கே நடக்கிற எல்லா காரியத்தையுமே முடிஞ்ச பிறகு நம்ம பேசுவோம், எங்கே மிஸ்டேக் நடந்துச்சு. இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி யார் லைஃப் பார்த்தீங்கன்னு தெரியல, டாக் பேக்னு சொல்லுவாங்க. கிளிஃபர்ட்டுக்கு ஒரு மைக் அங்கே இருக்கும். அந்த மைக்கில் பேசினா வெறும் மியூசிஷியன் மட்டும். பார்த்துருக்கீங்களா? மியூசிஷியன்லாம் இயர்பீஸ் போட்டிருப்பாங்க, ஒரு இயர்பீஸ் காதில் ஒன்று மிஷின் மாதிரி போட்டிருப்பாங்க. நீங்கள் நினச்சிருப்பீங்க என்ன கொஞ்சம் கூட மரியாதை இல்லை, ஆராதனை ஓடிட்டுக்கு உள்ளே பாட்டு போட்டு கேட்டுட்டு இருக்கான் அவன் அப்படின்னு. அது உள்ளுக்கு தான் இந்த கவுண்டிங்லாம் கொடுக்குறாங்க. 1 2 3 ஸ்டார்ட் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஓகே, இந்த டைமில் வாசிங்க, இந்த டைமில் ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே, சாங் லீடர் அடுத்த பாட்டுக்கு போகிறாங்க. இதெல்லாம் சொல்கிறது எல்லாமே அங்கே தான். அந்த மைக்கை எடுத்து லைவில் விட்டுட்டானுங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு லைவ் போய் பாருங்க. அவன் அங்கே பேசுறதெல்லாம் லைவ்ல வந்துக்கிட்டு இருக்கு. முடிஞ்ச பிறகு அவன்கிட்ட கேட்டோம், என்ன ஆச்சுடான்னு. ஒரு சின்ன ஒயர் மிஸ்ஸிங் ஆச்சுண்ணே, அதனால அப்படி போயிடுச்சுன்னு. சின்ன ஒயர் மிஸ்ஸிங் பண்ணதுக்காக நீ இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டியேடா. போஸ்ட்மார்ட்டம்னா அதான் அர்த்தம். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயமற்ற வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டே இருக்குமா, நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் செய்யுங்க. நமக்கு யாரும் பண்ண வேண்டாம், நம்மளே பண்ணிக்க வேண்டியதான் போஸ்ட்மார்ட்டமை. சரியா? மற்றவங்க கிட்ட சில பேர் நம்ம போய் கேட்போம், நான் எந்த இடத்துல மிஸ்டேக் ஆகிறேன். அது ரொம்ப பெரிய மனசு வேணுங்க. நான் எந்த இடத்துல தவறுறேன் எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மென்டாக்கிட்ட போய் கேட்குறது பெரிய விஷயம். ஏன்னா அது டோட்டலாக அவங்க ஈகோவை இறக்குறீங்கன்னு அர்த்தம். நான் அதை செய்வேன். எனக்கு பாஸ்டர் பிரேம் ஜோசப் நான் அவர்கிட்ட எப்பயுமே மெசேஜ் பண்ணி கேட்டுக்குவேன், எந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணேன், இந்த மாதிரி நடந்துச்சு, நான் இப்படி சொன்னேன், நான் இப்படி நடந்துக்கிட்டேன். அவர் என்கிட்ட சொல்லுவார், நீ இங்கே மிஸ்டேக் பண்ண, இந்த தப்பு பண்ண, நீ இந்த வார்த்தையை விட்டுருக்கக்கூடாது, நீ இந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது, இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது, அப்படியெல்லாம் சொல்லுவார். ஸோ என்னை திருத்திக்கிறதுக்காக நான் முயற்சிகள் எடுக்கிறேன். முடிஞ்சால் அந்த மாதிரி செய்யுங்க. சரியா? முடியலையா சொந்தமாக உங்களை ஆராய்ச்சி செய்யுங்க, போஸ்ட்மார்ட்டம் செய்யுங்க. ஏன் என் வாழ்க்கையில் ஜெயமே இல்லை, ஏன் நான் நினைக்கிறது ஆசீர்வாதம் எனக்கு இன்னும் வரவே இல்லை, ஏன் என் வாழ்க்கையில் நான் ஒரு விடுதலையாக இருக்கணும்னு பார்க்குறேன், எனக்கு அந்த விடுதலை வரவே மாட்டேங்குது, எனக்கு ஃபைனான்ஷியல் பிளெஸிங்ஸ் வரவே மாட்டேங்குது, என் குடும்பத்தில் சமாதானம் வரவே மாட்டேங்குது. இத்தனை வருஷமாக நான் கிறிஸ்தவலாக இருக்கேன், ஆனால் இன்னமும் எனக்கு சமாதானம் வரல. ஏன்? நீங்கள் அந்த கேள்வி கேட்கும் போது ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதை எழுதி வச்சிங்க. இந்த இடம் எனக்கு குறையா இருக்கு, இந்த இடத்த நான் ஃபிக்ஸ் பண்ணணும். என் பிரச்சனத்தில் நான் தவறி போகக்கூடாது, வேற எங்கேயும் தூரமாக போகக்கூடாது பார்க்குறேன். அதனால தேவனோட வல்லமை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யணும்னா உங்களுக்கு ஜெபம் இருக்கணும். 2026 நீங்கள் பூரம்போது, ஆண்டவரே உமது வல்லமை என் வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும் ஐயா, நான் ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா, உமது வல்லமை ஆண்டவரே அப்பா என் வாழ்க்கையில் அன்லாக் பண்ணுங்க, எல்லா வல்லமையும் ஆண்டவரே அப்பா என் மூலமாக நீ என்ன செய்யணும்னு இருக்கிறீரோ அதை செய்து முடிக்கும் ஆண்டவரே. 4வது காரியம், அவருடைய சமாதானத்தை 2026 கொண்டு போங்க. எத்தனை பேருக்கு சமாதானம் வேணும்? ஆமென். அவர் சமாதானத்தை நீங்க இங்க பாருங்க, you can choose not to be a victim. நீங்க சூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு யாராச்சும் உங்களை ஏசிட்டாங்க, யாராச்சும் உங்களை விமர்சனம் பண்ணிட்டாங்க, யாராச்சும் உங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்க,
விக்டமாக ஆவறதும் ஆவாமல் இருக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. பலசாலி யார் தெரியுமாங்க? விக்டமாக ஆகவே மாட்டாங்க. நீ பேசிட்டு போ, நீ சொல்லிட்டு போ. பாஸ்டர் ஜோவல் தாமஸ் ராஜ்கிட்ட பேசிட்டு இருந்தேன் ஒரு வாட்டி. இந்த யூடியூப்பில் நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, விமர்சனம் செய்வாங்க. ஜான் ஜோபராஜ் கைது செய்யப்பட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இதில் போட்டு, நம்மளே அறியாமலே எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்கீங்க? உண்மையை ஒத்துங்க பார்ப்போம். நான் பண்ணியிருக்கேன். சரிங்க, நான் அதை மட்டும்தான் பாவி. நீங்கள்லாம் சரியா? எத்தனை பேர் இந்த மாதிரி கிசு கிளிக் பண்ணியிருக்கீங்க? மறுபடியும் கேட்குறேன். ஏன் நான் பாதியோட கை தூக்கிட்டீங்களா? ஏன் இப்போ நான் மட்டும் தான் கட்டணும்னு நினைக்கிறேன்? இது வரைக்கும் தான் கை தூக்குறாங்க. உங்கள் மென்னுக்குலேருந்து எனக்கு தெரியுது. மறுபடியும் எத்தனை பேர் கிசு கை தட்டியிருக்கீங்க? ஓகே. ஏன் தெரியுமாங்க? இது வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இதுதான் நம்ம குணம். சைக்காலஜிக்கலி மனுஷனுக்கு நெகட்டிவ் தான் பிடிக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் அந்த ஆக்சிடென்ட் நம்ம பார்க்கும்போது யாராச்சும் இறந்துருக்கணும்னு தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும். இறந்துருந்தால் தான் நம்ம பரிதாபப்பட முடியும். இறக்கலைன்னா நம்மளுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் லைட்டாக இருக்கும், ஆனால் வெளியே சொல்ல மாட்டோம். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? ஐயோ அந்த அங்கே ஒரு பிள்ளை உட்காந்து அப்படி நினச்சிங்களாண்ணே, இவங்க பெரிய அன்னப்பறவை, கரெக்டாக நல்லது மட்டும் தான் பிக் பண்ணி போவாங்க, நாங்கள் மட்டும் தான் கெட்டது நினைக்கிறோம். சரி, அதை விட்டுருங்க. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இல்லை, ஆக்சிடென்ட் விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி அன்னப்பறவை என்னத்தெல்லாம் பேசிட்டு வர அன்னப்பறவை இருக்கிறாரு. அவருடைய சமாதானம். அதுக்கு நான் என்ன உதாரணமாக வந்தேன்? கிசு ஆன்லைனில் கிசு. ஓகே. பாருங்க, கரெக்டாக பேர்லாம் சொல்கிறாங்க. ஜாமக்காரர் இருக்கலாம், வாட்ச்மேன். ஓகே. அப்போ பாஸ்டர் ஜோவல் தாமஸ் ராஜ்கிட்ட பேசும்போது இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு நம்ம தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இவங்க என்ன செய்வாங்கன்னா, உங்கள் பிரசங்கத்தை எடுத்துட்டு அல்லது நீங்கள் எங்கெங்கெல்லாம் அதெல்லாம் பேஸ் பண்ணுங்க கரெக்டாக கட் பண்ணுவாங்க. இந்த வார்த்தையை கட் பண்ணிவிட்டு வேற ஒரு வார்த்தையை கட் பண்ணிட்டு ரெண்டையும் இணைச்சி உங்களை ஒரு கெட்டவனா பிரதிபலிப்பாங்க. ஓகே. அப்புறம் உங்ககிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி நியூஸை நாங்கள் வெளியே சொல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த அமௌண்ட் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுவாங்க. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, அப்போ நீ பண்ணதுனால தான் நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிற, இதை நான் சொல்லாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு அமௌண்ட் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினேன். இதுக்கு பேர் இங்கிலீஷில் எக்ஸ்டார்டிங்னு சொல்லுவாங்க, எக்ஸ்டார்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, காசை வந்து இந்த மாதிரி ஏமாற்றி பிளாக்மெயில் பண்ணி பிடுங்கிறது. புரியுதுங்களாங்க? அப்போ இவங்களுடைய வேலை வந்து இது ஃபுல் டைம் வேலையாக இது செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, பாஸ்டர் ஜோவல் தாமஸ் ராஜோட அண்ணன் பார்த்துருக்கீங்களா, பாஸ்டர் கேப்ரியல் தாமஸ் ராஜ், ஏசிஏன்னு ஒரு சர்ச் இருக்கும், ஏசிஏ அவடி. அவர்கிட்ட போயிட்டு, பாஸ்டர் உங்களை பற்றி இந்த மாதிரிலாம் நாங்கள் கேள்விப்பட்டோம், இதை பற்றி நாங்கள் போடலான் இருக்கிறோம், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்து என்னன்னு. அதுக்கு அவர் கொடுத்த பதில் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. பரவாயில்லப்பா, நீ போடு, ஆண்டவர் உனக்கு அந்த கிருபையை கொடுத்துருக்கிறாரு, நீ செய்யறது நீ செய்ய, ஆண்டவருக்கு அந்த கிருபை வர அழிச்சிருக்கிறாரு, நீ போடுறத போடு அப்படின்னு சொல்லிட்டாரா. அதுலேருந்து அவங்கள பற்றி ஒன்றும் போடலையாம். புரியுதுங்களாங்க? நான் விக்டமாக மாட்டேன். நீ பேசுறது இருந்தால் பேசு, உன்னால் முடியும். கடவுள் உனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு. சத்ருவானவன் வல்லமே அவன் மேலே கிரியேட் செய்கிறான். நீ பேசு, உன்னால் முடிஞ்சதை நீ செய். சரியா? என் வேலை என்னன்னா, கர்த்தர் எனக்கு என்னத்தை வச்சிருக்கிறாரோ அதை நோக்கி நான் பயணிக்கணும். என்னோட ஒவ்வொரு குறைகளும் நான் மாற்றிக்கணும்னு பார்க்குறேன். அந்த குறைகளை மாற்றிட்டு கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறதான லக்கை நோக்கி நான் ஓடணும்னு பார்க்குறேன். இதில் உன்னோட விமர்சனம் என்னை பாதிக்க போகிறது இல்லை. மிஞ்சி போயினா உன்னோட சேர்ந்து ஒரு 4 பேர் என்னை பற்றி கெட்டதாக சொல்லுவாங்க, சொல்லிட்டு போட்டோம். காட் பிளஸ் யூ. மாற்ற முடியாது. ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, யாரோட அபிப்பிராயத்தையும் உங்களை பற்றி நீங்கள் மாற்றவே முடியாது. நீங்கள் அவங்க புக்கில் நல்லவங்களா கெட்டவங்களான்னு அவங்க தான் முடிவு பண்ணணும். கெட்டவங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் கெட்டவங்க தான். நான் ரொம்ப முயற்சி எடுத்திருக்கிறேன் நல்லவன் லிஸ்ட்டுக்கு போகிறதுக்கு, போக முடியாது. கெட்டவனா கெட்டவன் தான். ஆவியானவர் மட்டும்தான் மாற்ற முடியும். அதனால அவருடைய சமாதானத்தோடு நான் இருக்கணும்னா இதுக்கெல்லாம் நான் செவி சாய்க்க முடியாது. நீங்கள் அந்த சமாதானத்தோடு இருக்கணும்னா do not put your ears to this nonsense. உங்கள் செவி சாய்க்காதீங்க, உங்கள் நிம்மதி இழந்துருவீங்க. பிசாசுக்கு வேண்டியதே அதுதான். அவனுக்கு வேண்டியதை உங்கள் ஊழியத்தை நீங்கள் செய்யாமல் இருக்கிறதுக்காக என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதை அவன் செய்வான். ஒரு வாட்டி கமச்சேக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம்.
நான் அப்போ எனக்கு 10 வயசு இருக்கும். அங்கே போய் ஒரு வீட்டில் ஜெபிச்சோம். ஒரு சில காரியங்களை அவங்க வந்து ரிமூவ் பண்ண சொன்னாங்க. நாங்களும் அதை செஞ்சோம். ரிமூவ் பண்ணிட்ட பிறகு ஆன் த வே பேக் பிசாசோடைய ராஜ்யத்தில் கை வச்சிட்டோம்ல, அவனுக்கு நாட் ஹாப்பி. எங்கள் கண்ணாடி ஓட்டிட்டு வந்த வேனோட கண்ணாடி முன்னுக்கு போன லோரியில் ஒரு கல் பட்டு உடஞ்சிருச்சு. உடஞ்சி தூள் தூளாக நொறுங்கிருச்சு. நான் வந்து முன்னுக்கு சீட்டில் உட்காந்துருக்கேன். அங்கிள் பாஸ்கரன் கூட அப்பா காடி ஓட்டிகிட்டு இருக்கிறாரு, அம்மா பியூலா எல்லாம் பின்னாடி இருக்கிறாங்க. உடஞ்சி அந்த அப்போ உள்ள கிளாஸ்லாம் வந்து இப்போ உள்ள அந்த ஃபிலிம் இருக்காது பின்னாடி, அது உடஞ்சிச்சுன்னா நம்ம மேலே தான் தெரிக்கும். C20 வேன் அந்த கிளாஸ்லாம் நம்ம மேலே தான் தெரிச்சிச்சு. அது முடிஞ்சோட அதோட ஒஞ்சிச்சா இல்லை, சரியான மழை நேராக உள்ளே அடிச்சுக்கிட்டு வருது. பிசாசுக்கு அவ்வளோ கோவம். ஏன்னா அவனுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கையை வச்சுட்டோங்க, அந்த ஆத்மா மேலே நம்ம கை வச்சுட்டோம். அவனுக்கு பிடிக்கல. அவ்வளோ தடை, மலையில் நினைஞ்சிக்கிட்டே தான் தீராம வந்து சேர்ந்தோம். நகிரி சிம்லாலேருந்து தீராம வரைக்கும். ஏன் இதை உங்ககிட்ட சொல்கிறேன்னா, ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா பிசாசு எப்படிலாம் நிறுத்த முடியுமோ நிறுத்த பார்ப்பான். ஆண்டவருக்காக ஒரு கால் எடுத்து வைக்கணும் நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அவன் எங்கெங்கெல்லாம் அடிக்க முடியுமோ அடிப்பான். எந்தெந்த இடத்துல உங்கள் நிம்மதி எங்கெங்கெல்லாம் கெடுக்க முடியுமோ அந்த இடத்துல வந்து கெடுப்பான். ஏன் தெரியுமாங்க? ஏன்னா கர்த்தர் உங்களை வச்சு செய்ய இருக்கிறதான பெரிய காரியம் இது வந்து அவனுக்கு ஒரு பாதிப்பு உண்டாக்க போகுது. சத்ருவானோட ராஜ்யத்தை நீங்கள் அசைக்க போகிறதுனால உங்களை உடைச்சிட்டா நீங்கள் அந்த காரியத்தை செய்ய மாட்டீங்க. அதனால சொல்கிறேன், 2026 தேவனுடைய சமாதானத்தை உள்ள கொண்டு போங்க. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். வாசிங்க பிலிப்பியன்ஸ் 4:6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் எல்லா விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட தேவனிடத்துல தெரியப்படுத்துங்க. ஸ்தோத்திரம்னா என்னங்க? அவரை வாழ்த்துறதான ஒரு வார்த்தை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சொல்லுங்கள், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் நம்ம சர்ச்சில் ரொம்ப அழகாக சொல்கிறோம். நீங்கள் கேல் சைட்லாம் போய் பாருங்கள், சோஸ்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நீங்கள் நல்லா போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்கன்னா, டைசெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மறுபடியும் வாசிமா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எதுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. தேவனுக்கிட்ட தெரியப்படுத்துங்க. ஓகே, அப்படின்னா எப்படி? இப்போ எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒரு சுகம் வேணும், அல்லது நான் எதற்காக நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன் ஐயா, நான் ஜெபிக்கிறதுக்கு முன்பதாக ஆண்டவரே உண்மை ஸ்தோத்திரம் பண்ணுறேன் ஐயா, உண்மை உயர்த்துக்கிறேன் ஆவியானவரே, நீர் பெரியவர் ஆண்டவரே அப்பா, நீர் வல்லவர் ஆண்டவரே அப்பா, எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் உமது நாமம் வந்து ராஜா, உண்மை வாழ்த்துக்கிறோம் ஐயா, வணங்குகிறோம் ஆண்டவரே அப்பா. அவரை நான் ஸ்தோத்தரிச்சுட்டு ஜெபத்தோடு ஆண்டவரே இதான் ஐயா என்னோட விண்ணப்பம், இதுதான் ஐயா என் விண்ணப்பம், என் விண்ணப்பத்தை ஐயா எனக்காக தயவு பண்ணி செய்யும் ஐயா அப்படின்னு அவரோட பாதத்தில் நான் வைக்கும் போது, அவருக்கு தெரியப்படுத்தும் போது, அந்த வசனம் ஸ்டார்டிங்கில் எழுதி பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாதீர்கள், எதுக்குமே கவலைப்படாதீங்க. பயங்கரமான ஒரு செய்தியோடு இன்னைக்கு வந்திருக்கிறீங்களா? ஒன்றுக்குமே கவலைப்படாதீங்க, அவர்கிட்ட தெரியப்படுத்துங்க. சமாதானம் இல்லாமல் வந்திருக்கிறீங்க, அவர்கிட்ட தெரியப்படுத்துங்க. கேள்விக்குறியோடு வந்திருக்கிறீங்களா? ஒரு சிலருக்கு உங்கள் வாழ்க்கையில் கேள்விக்குறியோடு இங்கே வந்திருக்கிறீங்க, தேவன் இடத்துல தெரிவிங்க. 5வது இறுதியானது, வாசிங்க ரோமர் 8வது அதிகாரம் 31வது வசனம். குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், தேவன் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நமக்கு விரோதமாய் எழும்புவன் யார்? தேவன் தந்ததான 5வது காரியம் என்னத்தை நம்ம கொண்டு போறோம்னா, தேவன் தந்ததான அந்த வெற்றியை 2026க்குள்ளார நம்ம கொண்டு போக போறோம்.
2025 வெற்றி கொடுத்தாரா, 2024 வெற்றி கொடுத்தாரா, அந்த வெற்றியோட நம்ம 2026க்குள்ளார போக போறோம். 2026க்குள்ள நம்ம கால் எடுத்து வைக்கும் போது, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த வெற்றி நிமித்தமையா நான் கால் எடுத்து வைக்கிறேன். எத்தனை பேருக்கு உங்க வாழ்க்கையில வெற்றி வேணும்? ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? இயேசுவை வர வைங்க உங்க உள்ளத்துல, இயேசு வர வைங்க உங்க இல்லத்துல, இயேசு வர வைங்க உங்க வேலை இடத்துல, இயேசு வர வைங்க உங்க குடும்பத்துல. எல்லா இடத்துலையும் இயேசு வரும்போது அங்க வெற்றி உண்டு, அங்க ஜெயம் உண்டு. வந்துட்டு இட்ஸ் அன் அன்னோன் டெரிட்டரி. அதாவது அடுத்த வருஷம் வந்து நம்மளுக்கு தெரியாத ஒரு வருஷம். என்ன நடக்க போகுது நம்மளுக்கு தெரியாது. எப்படிலாம் நம்ம வாழ்க்கை திரும்ப போகுது நம்மளுக்கு தெரியாது. எப்படிலாம் நம்ம வாழ்க்கை இருக்க போகுது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இதுவரை காத்தவர் இனியும் காப்பார், இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்துவார், இதுவரை ஆசீர்வதிச்சவர் இனியும் ஆசீர்வதிப்பார். இது ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, அவர் வாக்கு மாறினது இல்லை. அவரை கரத்தை நீங்கள் பிடிச்ச நாள் முதல், நீங்கள் பிடிச்சது மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைங்களை ஆட்டோமேட்டிக்காக நடத்திட்டு வந்தாரா இல்லையா? நடத்திட்டு வந்தாரா இல்லையா? அந்த பிள்ளைங்களை ஆசீர்வாதமாக வச்சுருந்தாரா இல்லையா? அப்போ ட்ராக் ரெக்கார்ட் அவருக்கு இருக்குது. இத்தனை வருஷமாக அவர் சொல்ல காப்பாற்றிட்டு வந்த நல்ல சாட்சி இருக்குது. எண்ணில் அடங்காத சாட்சிகளை, எண்ணில் அடங்காத தேவனுக்கு செய்த நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதுனால 2026 பற்றி எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும். இது எல்லாத்து மத்தியிலும் இயேசு என் கூட இருப்பார். இது எல்லாத்து மத்தியிலும் பரிசுத்த ஆவியானோட பிரசன்னம் என்னை சுற்றி இருக்கும். இது எல்லாத்து மத்தியிலும் பிதாவோடைய கவனம் என் மேலே இருக்கும். அவர் கண்கள் நம்ம மேலே இருக்கும். ஆமேன். அந்த ஒரு நம்பிக்கை போதுங்க நம்ம 2026க்குள்ளார கால் எடுத்து வைக்க. அந்த ஒரு நம்பிக்கை போதுங்க. நம்ம தொடர்ந்து போராடி ஆண்டவரே, நான் இன்னும் எனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு நான் போராடுறேன் ஆண்டவரே அப்பா. மீதி எல்லாம் நீர் பார்த்துக்கொள்வீர் ஐயா. ஏன்னா உமது உடன்படிக்கை எனக்குள்ளார இருக்குது ஆண்டவரே அப்பா. நீர் கொடுத்த உடன்படிக்கை நான் நம்புறதுனால ராஜா, நான் தைரியமாக அங்கே கால் எடுத்து வைக்கிறேன் ஐயா. இங்கே உட்காந்துருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு சாட்சி இருக்கும் உங்கள் வாழ்க்கையில். அது நான் இந்த மைக்கை கொடுத்தேன், இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போக மாட்டோம். அவ்வளோ நன்மைகள் தேவன் உங்களுக்கு செய்திருக்கிறார். கர்த்தர் என்னோட வாழ்க்கையில் பெரிய பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறார். என்னால் வார்த்தையால் சொல்லி அடக்க முடியாத அற்புதங்களை தேவன் எனக்கு செய்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ முறை நினச்சேன் முடிஞ்சிச்சு என்னோட கதைன்னு. எத்தனையோ முறை நான் நினச்சிருக்கேன் ஃபெயிலியர் முடிஞ்சிச்சு, நம்மளால் முடியாது, எனக்கு இது செய்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, என்னால் முடியாதுன்னு நினச்சிருக்கிறேன். ஆனால் கர்த்தர் என்னை தாங்கி கொண்டார். கர்த்தரோட நன்மையும் தயவும் இரக்கத்தில் தான் இன்றைக்கி முன்னுக்கு நிற்கிறேன். கர்த்தர் நடத்தலைன்னா வேறு யாரும் நடத்த முடியாதுங்க. அவருடைய கரத்தை அவர் நம்மளை தொடலைன்னா, அவரோட கரம் நம்ம வாழ்க்கை மேலே இல்லைன்னா, வேறு யார் நினச்சாலும் எல்லா முயற்சியும் வேஸ்ட்டில் போய் முடிஞ்சிடும். ஆனால் மற்றது எல்லாமே நம்மளுக்கு விரோதமாக நிற்கும் போதே அவர் நம்ம கூட நின்றார்னாலே போதும். எத்தனை பேர் வரப்போகிற ஆண்டை நினச்சி பயந்துட்டு இருக்கிறீங்க? வீரத்தமிழர்களே, உண்மையை ஒத்துக்கவா போறீர்கள்? கல் தோன்றி மண் தோன்றி தமிழன் என்று சொல்லடா, அதனால உண்மையை ஒத்துக்காதடா. சரி, மறுபடியும் நானாவே ஃபஸ்ட்டாக இருக்கிறேனே. எனக்கு 2026 நினச்சா பயமாக இருக்குது. என் கூட சேர்ந்து இன்னொருத்தவங்க இருக்காங்க. இன்னொரு கையை பார்க்குறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மாறன் எஸ்தர் அக்கா, நீங்கள் என்னத்துக்குடா பயப்படணும்? உங்களை பெற்ற அப்பா அம்மா தாண்டா உங்களை நினச்சி பயப்படணும். நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்பா அம்மாவிடம் தெரிவிங்கள். இந்த வருஷம் கை தூக்கக்கூடாது. உங்களால் மற்றவங்களுக்கு தான் பிரச்சனை. நீங்கள் சுகபோக வாழ்க்கை வாழ்க. ஆல்ரெடி அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. சரியா?
உங்களை பெத்து விட்டுருக்காங்க பாரு, அவங்களுக்கு தான் தருவா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், உங்களுக்கு பேண்ட்ஸ் வாங்கி கொடுக்கணும், பேக்கில் புக்கு போடணும். இதுக்கு பத்தாம நடுவில் வர நீ போய் வெட்டிட்டு வருவ. அது என்னது? முல்லட். ஒரு நாளைக்கு பாரு, என் மிஷின் எடுத்து உங்களுக்கு மொட்டை அடிச்சு விட்றேன் இல்லையான்னு பாருங்களாடி. எல்லாமே என்ன மாதிரி தான் சுத்த போகிறீங்க. இவருங்க கை தூக்குறானுங்க. 2026 நினச்சா எனக்கு தெரிலண்ணே, ரொம்ப பயமாக இருக்குண்ணே. சரி, யாருக்கு பயமாக இருக்கு? இட்ஸ் ஓகே டு பி அஃப்ரேட். ஏன்னா நம்மளுக்கு தெரியாத விஷயத்தில் பயமாக தான் இருக்கும். ஆளும் தெரியாமல் காலை விடாதீங்கன்னு சொல்லுவாங்களே. ஒரு குளத்துக்கோ இல்லை ஆறுக்கோ போனால் நம்ம டக்குன்னு காலை விட மாட்டோம், முதுவாக தான் கால் விடுவோம். ஏன்? ஏன்னா நம்மளுக்கு தெரியாது அது எவ்வளோ ஆழம், நம்ம முழுகிருமா நம்மளுக்கு தெரியாது. கரெக்டா? ஆனால் ஒரு நீச்சல் தெரிஞ்சவன் பயப்பட மாட்டான். கத்தரை தெரிஞ்சவன் 2026 பயப்பட மாட்டான். பல்ட்டி அடிக்கலாம், ஏசப்பா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோலிங்கில் போய் இறங்குவோம். சரியா? நான் வந்துட்டேன் 2026, இதோ நான் வந்துட்டேன், உன்னால் என்ன செய்ய முடியுமோ செய். எப்படி பார்த்தாலும் கத்தர் என்னை காப்பாற்றிடுவார். எப்படி பார்த்தாலும் கத்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். எப்படி பார்த்தாலும் நான் நம்புறதான விசுவாசிக்கிறதான தேவன் என்னை கைவிடுவதும் இல்லை, விட்டு விலக போகிறதும் இல்லை. நாம் ஜெபிப்போமா? ஆமென். கத்தர் நல்லவராக இருக்கிறார். கொஞ்ச நேரம் அவருக்காக நன்றி செலுத்தி, ஆண்டவரே எனக்கு வரப்போகிற வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஐயா, ஆனால் என் நம்பிக்கை உங்கள் மேலே இருக்கு ஐயா, என் நம்பிக்கை உங்கள் மேலே இருக்குன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போமா? எழுந்து நின்று கொஞ்ச நேரம் அவரை பிரசன்னத்தில் நம்ம கொஞ்ச நேரம் இருப்போமா? ஒரு பாடலை பாடி தேவனை நாம் ஆராதிப்போம். துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். அப்படி வாய்களை திறந்த ஆண்டவரே, ஐயா நீ என்னை நடத்தி வந்த விதத்துக்காக நன்றி ராஜா. நிறைய கேள்விகள் இருக்கு ஆவியானவரே, ஆனாலும் எனக்கு ஒரே விஷயம் நல்லா தெரியும் ஆண்டவரே, அப்பா நீர் என்னை நடத்துவீர் ஐயான்னு சொல்லுங்க. நிறையா கிரே ஏரியாஸ், நிறையா விஷயம் எனக்கு தெரியல 2026. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் இது வரைக்கும் உண்மையாகவே இருந்தது ஒன்றுனா, அது எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு மட்டும்தான் ஐயா. நீர் என்மேல் வைத்தது தானே அன்பு மட்டும்தான் தெரியும். துதிக்கிறோம் ஐயா. Jesus, we praise you, Lord, we praise. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. We praise you, Lord. We துதிக்கிறோம் ஐயா, we துதிக்கிறோம் ஆவியானவரே. worship. அப்படியே கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து அவரை துதிப்போமா? நம்ம துதிக்க நம்ம பிரச்சனைகள் எல்லாம் நம்மளை விட்டு ஓடிடுங்க. நம்ம துதிக்கிறோம் ஆவியானவரே, துதிக்கிறோம் ஆவியானவரே, துதிக்கிறோம் ஆவியானவரே. நீ நல்லவராக இருக்கிற ராஜா, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆவியானவரே, நல்லவராக இருக்கிற ராஜா, துதிக்கிறோம் ஆவியானவரே. செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன்.
ருசித்து மகிழ்கிறேன். நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன். ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். எல்லாம் மறக்கணும், உம்மையே நினைக்கணும், உம் சித்தம் செய்யணும், இன்னும் உம்மை நெருங்கணும். எல்லாம் மறக்கணும், உம்மையே நினைக்கணும், உம் சித்தம் செய்யணும், இன்னும் உம்மை நெருங்கணும், இன்னும் உம்மை நெருங்கணும். உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உம் முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உம் முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணை. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கு தானே. ஆராதனை உமக்கு தானே. ஆராதனை 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 உமக்கு தானே. ஆராதனை 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 உமக்கு தானே. ஐயா, நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி ராஜா. ஒவ்வொன்றும் ஒரு விதம் ஆண்டவரே அப்பா, எல்லாமே வித்தியாசமா நீர் செய்தீர் ஆண்டவரே அப்பா. நான் எதிர்பார்த்த முறையை காட்டிலும் ஆண்டவரே நீர் செய்த அற்புதங்கள் அடையாளங்களுக்காக நன்றி ராஜா. நான் எதிர்பாராத அற்புதங்களுக்காக நன்றி ராஜா. ஐயா, 2026 எனக்கு பயமா இருக்கு ராஜா. 2026 எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. ஐயா, அங்க என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. ஐயா, ஆனா காலமா நித்திய காலமா ஒரு விஷயம் ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு நன்கு அறிந்த ஒரு விஷயம் ஆண்டவரே அப்பா, கரம் பிடித்தவர் நீர் ஒருவர் ஆண்டவரே. இனியும் நீர் நடத்தி செல்வீர் ஆண்டவரே. ஐயா, நீர் நடத்தி செல்வீர் ஆண்டவரே அப்பா. உமது பிரசன்னம் எங்களை நடத்தி செல்லும் ஆண்டவரே. ஐயா, உமது வாக்கு தத்தங்கள் எங்களை நடத்தி செல்லும். உமது வல்லமை எங்களை நடத்தி செல்லும் ஆண்டவரே. உமது வெற்றி ஆண்டவரே அப்பா எங்களை நடத்தி செல்லட்டும் ஆண்டவரே. நாங்க போகும் இடமெல்லாம் ஆண்டவரே அப்பா ஆசீர்வாதமா இருக்கட்டும் ராஜா. நாங்க கால் மிதிக்கிற தேசமெல்லாம் உமக்கு சொந்தமாகட்டும் ஆண்டவரே. ஐயா, எங்கள் வீடுகள் தோறும் ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆண்டவரே. எங்க மத்தியில பேசினதுக்காக நன்றி ராஜா. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். சுகத்தோடன் பலத்தோடன் உமது அன்போடு இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. எல்லாமே இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென் ஆமென். நாம் யாவரும் அமருவோமாக. நாம் காணிக்கை எடுக்க போகிறோம். பிரதர் ஈனோக்ராஜ், பிரதர் ஜேம்ஸ், பிரதர் ராஜா, பிரதர் முகிலன், நாம் காணிக்கைக்காக ஜெபம் பண்ணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, அந்த அருமையான தந்ததுக்காக நன்றி ஐயா. அந்த காணிக்கை ஆசீர்வாதியும், கொடுக்குற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வாதியும். எல்லாமே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆமென். முதலாவது கருப்பு பை வரும் காணிக்கை, அது வந்து சபை காணிக்கை. பிறகு ஒரு விசேஷ காணிக்கை நம்ம எடுக்கிறோம். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய QR கோட் இருக்குது. யார் யார் டச் அண்ட் கோ அல்லது பேங்க்கோடைய ஆப்லேருந்து நீங்கள் காணிக்கை செலுத்துனீங்களோ
ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் நம்மளுடைய QR கோட் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு அதன் மூலிமா உங்கள் காணிக்கையை நீங்கள் செலுத்தலாம். சரி, காணிக்கை எடுக்கிற வேலை ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள். சரி, ஆண்கள் வந்துட்டு மென்ஸ் ஃபெலோஷிப் கடைசி வருஷம்னு சொல்லிட்டு நல்லா போய் சாப்பிட்டோம், நல்லா ஃபெலோஷிப் பண்ணோம், நல்லா ஜாலியாக சிரிச்சிருந்தோம். ஸோ பெண்களும் சொல்கிறாங்க, நாங்களும் சலித்தவர்கள் அல்ல, நாங்களும் போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் வைத்திருக்கிறாங்க. நாளைக்கு ராவா ஸ்டீம்போட் அங்கே போயிட்டு ரோவா சாப்பிட்றதுக்கு உங்களை அழைக்கிறாங்க. சரியா? ஸோ இது வெறும் பெண்களுக்காக மட்டும்தான், ஒன்லி லேடிஸ். சரியா? அவங்கள பாதுகாக்கிறதுக்காக நான் செல்லான் இருக்கிறேன். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். ஏன்னா அவங்க சேஃப்டி ரொம்ப முக்கியம். பாருங்கள், பெண்கள் நம் கண்கள். அந்த முன்னிட்டு அவங்க எல்லாம் ஸ்பான்சரில் நான் போய் அவங்கள அந்த இடத்த அப்படியே ஆசீர்வதிக்க போகிறேன். சரியா? இல்லை தான் நான் ஒண்டி போதும். ஓகே, ஸோ சர்ச் சர்வீஸ் முடிஞ்ச பிறகு உமன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேரம் ஸ்டே பேக் பண்ணுங்கள். ஆண்டி சாந்தி உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. ஸோ இந்த உமன் ஃபெலோஷிப்போடைய பிளானிங்ஸ் குறித்து என்ன, எங்கே போகலாம், நிச்சயமாக அது ஃபன்னாக இருக்கும். சரியா? வருஷம் பூரா நீங்கள் கஷ்டப்பட்டு சமைச்சு ஹஸ்பண்டுக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பண்ணுறீங்க. இந்த ஒரு நாள் பிரேக் எடுத்துங்க, நைட்டு டின்னருக்கு வந்துங்க. சரியா? ஸோ வந்து நல்லா சாப்பிட்டு ஃபெலோஷிப் பண்ணிட்டு போங்க. ரவா ஸ்டீம் போட் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பிளாங்கிண்டால தான் இருக்குது. ஸோ மறக்காமல், இப்போதைக்கு ஒரு ஆள் பேர் கொடுத்துருக்காங்களாண்டி, ஒரே ஒரு ஆள் தான் பேர் கொடுத்துருக்காங்க. ஆமாம். ஸோ மற்றவர்களும் பேர் கொடுப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி முடித்த பிறகு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஆண்டி சாந்தி உங்கள்கிட்ட ஒரு 5 minutes பேசணும். சரி, ஓகே. வருகிறதான 31st which is வென்ஸ்டே நைட் வந்து நமக்கு நம்மளுடைய வர்ஷிப் சர்வீஸ் ஆராதனை இருக்கும். நியூ இயர் வர்ஷிப் வாட்ச் நைட் சர்வீஸ். ஸோ மறக்காமல் வந்து கலந்து கொள்ளுங்கள். அது 9 மணிக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? அதுக்கு ஃபாலோவிங் வீக் 4ஆம் தேதி வந்துட்டு நம்மளுக்கு ACT ஓவரால் கம்பைன்ட் சர்வீஸ், ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஆஃப் த இயர். எல்லா பிரான்ச்சும் ரெங்கம் முதல் குழுவாங் வரை அண்ட் கோத்துத்திங்கி முதல் கோத்தமசாய் வரை எல்லாமே, ஸ்கூடாய் எல்லாமே, கூலாய் எல்லாமே வந்து நம்ம முதல் ஆராதனை அந்த வருஷத்தில் இங்கே நம்ம நடத்துவோம். சரிங்களாங்க? ஸோ அதில் வந்து மறக்காமல் கலந்து கொள்ளுங்கள். அது வந்து 4ஆம் தேதி. அதே 4ஆம் தேதி வந்துட்டு நான் இந்தியாவுக்கு போக வேண்டிய ஒரு வேலை இருக்குது. ஸோ என்னோடய பிரயாணத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். சுகபத்திரமாக போயிட்டு வீடு திரும்ப. சரிங்களா? ஸோ ஒரு வாரமாக அங்கே இருப்போம். அது முடிஞ்ச பிறகு திருப்பி வந்துவிடும். சரியா? ஸோ அதுக்காக ஜெபிங்க. எவ்வளோதான் முக்கியமான அறிவிப்பு. எத்தனை பேர் கிறிஸ்மஸ்க்கு வெளியே ஹாலிடேக்கு போயிட்டு வந்துட்டீங்க? எத்தனை பேர் இனிமே தான் போக போகிறீங்க? எத்தனை பேருக்கு ஹாலிடே என்றால் என்ன? எனக்கு அது தெரியாது. ஓகே, எங்கே போனாலும் சேஃபாக இருங்க. இந்த மாதம் வந்து மான்சூன் சீசன் சொல்கிறாங்க. நீங்கள் ஒலிம்பிக் ஸ்விம்மர் கிடையாது. அதனால் கடல் பக்கம் போகிறது கொஞ்சம் தவிர்த்துங்க. உங்களோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். எங்கே போனாலும் சுகபத்திரமாக வீடு திரும்பி வந்து சேருங்க. ஓகே, சேஃபாக போங்க, சேஃபாக வாங்க. உங்கள் சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ இன்னும் ஒரு 3 நாளில் நம்மளுடைய இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிருச்சுல? ஆமாம், அவ்வளோ சீக்கிரமாக காலம் வந்து சீக்கிரமாக செல்லுது. அப்படின்னா இயேசுவோட வருகை மிக சமீபமாக இருக்குது. அதுதான் நம்ம நம்புகிறோம். ஆமேன், ஆமேன். நம்ம எழுந்து நின்று ஜெபித்து முடிப்போமா? அவ்வளோதான் அறிவிப்பு, வேறு எதுவும் இல்லை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த அருமையாக தந்ததுக்காக நன்றி. எங்கள் வந்திருக்க ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா, கேட்ட வார்த்தைகள் எங்கள் இருதயத்தில் கிரியை செய்யட்டும் ஐயா. 2026 ஆண்டவரே அப்பா, உமது பிரசன்னத்தோடு நாங்கள் செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாமே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். பின்னாடி பார்த்தீங்கன்னா பிரதர் சந்திரன் இருக்காரு, அவருடைய அப்பா அங்கே இருக்கிறாங்க. மறக்காமல் அவங்க கை கொடுத்து அவங்கள வாழ்த்திட்டு நீங்கள் வீடு திரும்புங்க. Work is a pain in the apps. My files are in this app. My chat's in this app. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய கிருபை